நாம் ஆவலோடு எதிர்பார்த்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியர் பணியாளர் கழகத்தினுடைய தலைவரும் பட்டிமன்ற நடுவரும் உறுப்பினர்கள் நிகழ்வு துவங்க இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக நிகழ்விடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியர் பணியாளர் கழகத்தினுடைய தலைவரும் பட்டிமன்ற நடுவரும் உலக புகழ் நகைச்சுவை தென்றல் மாண்புமிகு திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்களை வருக வருக என பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் அழைப்போம். நமது நிகழ்விற்காக சென்னையிலிருந்து ஓடோடி வந்திருக்கக்கூடிய ஐயா லியோனி அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியர் பணியாளருடைய கழகத்தினுடைய தலைவரும் பட்டிமன்ற நடுவரும் நகைச்சுவை பேச்சாளரும் சீரிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிட ஐயா திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அழைக்கின்றோம். வன்மொழி வாழியவை ஏழ்கடல் வையவன் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவை எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சுருளிமலை சாரலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தூரலும் கம்பம் பள்ளத்தாக்கின் பசுமையின் பாங்குடன் எழிலுற தவழும் இந்த பாளையத்து மண்ணில் சங்கம் வளர்த்த தமிழ் போல இங்கே உத்தமபாளையம் நகர்நலச் சங்கம் உதயமாகி 4 ஆண்டுகள் உன்னதமான மக்கள் பணிகளோடு களமாடிய ஆண்டு விழா இது. தென்றல் வீசும் குளிர்ச்சியோடு நகைச்சுவை தென்றலின் பேச்சு குளிர்ச்சியோடும் இந்த விழாவினை இனிதே துவக்குகின்றோம். நீதி தேவதையின் செல்லப்பிள்ளை சத்தியத்திற்கு மூர்த்தி அட்வொகேட் இரா சத்தியமூர்த்தி BA BL அவர்களை இப்பொழுது வரவேற்புரை நல்க அழைக்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் நயினார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். HKRH 4ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. கைமாற்று வேண்டா கடம்பொருள் மாறி மட்டும் எந்நாற்றுக்குள் உலகு என்ற திருவள்ளுவனினுடைய திருக்குறளுக்கு ஏற்ப இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் உத்தமபாளையம் பல மதங்களின் அமைப்பு கொண்ட நிகழ்வு எத்தனையோ இருக்கின்றது. உத்தமபாளையம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். பல நூற்றாண்டுகளை கடந்த கோவில்களும் இன்றும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சமண படுகைகளும் கல்வெட்டுகளும் பல தேவாலயங்களும் பள்ளிவாசல்களுக்கு இருக்கின்ற ஊர். மதங்களின் அடிப்படையில் உத்தமபாளையத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் தங்களுடைய அமைப்புகளை வகைப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய வகையில் பல அமைப்புகள் தனித்தனியாக இயங்கி வருகின்ற சூழ்நிலையில்
உத்தமபாளையத்தினுடைய வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உத்தமபாளையம் நகர்நலச் சங்கம் துவக்கப்பட்டது. அதன் வழியாக இன்று 4வது ஆண்டு நிகழ்வு. உத்தமபாளையம் கடந்த ஒரு நிகழ்வில் கவிஞர் பாரதன் அவர்கள் பதிவு செய்த நிகழ்வை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உத்தமபாளையம் பேரூராட்சி, கம்பமும் சின்னமனூரும் நகராட்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருந்த ஊர் உத்தமபாளையம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். சின்னமனூரில் நமது ஊரை சொல்றதை விட பக்கத்தில் இருக்க ஊரை சொல்லும். அருகில் இருக்கக்கூடிய ஊரில் வந்து அதிகமான பணம் படைத்த முதலாளி மக்கள் இருந்தார்கள். இல்லை, நிறைய இடங்கள்லாம் இருந்தது. ஆனால் யாருக்கும் கொடுப்பதற்கு மனமில்லாத சூழ்நிலை இருந்தது. உத்தமபாளையத்தில் மட்டும் ஐயா ஹாஜி ஹர்தராவுத்தர் அவர்கள் அரசு கேட்ட பொழுதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அத்தனையும் வந்து சேர்ந்தது. அந்த கொடுக்கக்கூடிய மானம் இன்றைக்கு நினைச்சிருந்தா அன்னைக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பமோ சின்னமனூரோ தாலுகாவாக இருக்கலாம். ஆனால் இத்தனை இடங்களையும் கொடுத்து உத்தமபாளையத்தை உயர்த்தி காட்டிய உத்தமபாளையம் தாலுகாவாக மாற்றுவதற்கு உதவிய நம்மளுடைய ஹாஜியார் அவருடைய அந்த கொடை வள்ளலை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். உத்தமபாளையத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்தியாவில் நடந்த முதலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதற்கு பின்பு இந்தியாவிலேயே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரே நபர் உத்தமபாளையத்தை சேர்ந்த ஐயா குலாம் மைதீன் அவர்கள் தான். அவர் தான் உலகத்தை இந்தியாவில் நடந்த அந்த முதல் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற நபர். இப்படி பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. 4 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த நகர்நல சங்கம் இன்றைக்கு ஏன் ஐயா லியோனி அவர்கள் அழைத்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தினார்? நமக்கு எல்லாம் தெரியும். தடாகத்தில் நீந்துகின்ற அந்த அன்னப்பறவை பார்த்தோம்னா வெளியில் அப்படியே நீந்துகின்றது மட்டும் தெரியும். ஆனால் அதனுடைய கால்கள் துடுப்பாக நீருக்கு அடியில் ஈங்கி கொண்டிருப்பதை யாரும் கவனிப்பது கிடையாது. ஆனால் உத்தமபாளையத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி உத்தமபாளையம் நகர்நல சங்கம் சிறப்பாக நீருக்கு அடியில் நீங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துடுப்பை போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு, ஏன்னா இன்னைக்கு 3D கேமராலாம் நிறைய வந்துருச்சு, தண்ணிக்கு அடியில் அதனுடைய செயல்பாடுகளை எடுத்து சொல்லக்கூடிய பல தொழில்நுட்பம் வந்தது மாதிரி எங்களை வெளியில் சொல்லுவதற்கு ஐயா லியோனி அவர்களுடைய தலைமையை இங்கே அழைத்திருக்கின்றோம். பல நிகழ்வு, ஆனால் அவரை பற்றியெல்லாம் சொல்லணும் தான் இன்னும் பல நேரங்கள் எடுத்துக்கொண்டோம். இங்கே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தினுடைய தலைவர் ஜனாப் RAS அப்துல் அஜீஸ் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய, ஏன்னா இப்போ வந்து அவர் அவசரமாக சென்னை செல்கின்ற காரணத்தினால் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சேர்மன் உத்தமபாளையம் பேரமாட்சியினுடைய சேர்மன் ஜனாப் SMS முகமது அப்துல் காசிம் அவர்களையும் 18வது வார்டினுடைய கவுன்சிலர் ஜனாப் S முகமது ஆதம் அவர்களையும் பத்திர எழுத்தாளர் சகோதரர் முருகேசன் அவர்களையும் இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய HKRH கல்லூரியுடைய தாளாளர் ஐயா தர்வீஸ் மைதீன் அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் அவர்களையும் அரசு மருத்துவர் ஐயா அழகர்சாமி அவர்களையும் CSI பாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களையும் சோடா கடை என்று சிறப்பாக அழைக்கக்கூடிய நமது MKP அப்துல் ரஹீம் அவர்களையும் மாவட்ட பதிவாளர் SKS கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் மாவட்ட அரசு வழக்கறிஞர் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா குணசேகரன் அவர்களையும் மருந்தாளுநர் ஐயா சபாபதி அவர்களையும் வைகை வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் பரோஸ்கான் அவர்களையும் புதுப்பட்டி நகர்நல சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுப்பிரமணிய அவர்களையும் ஆண்டறிக்கை வாசிக்கக்கூடிய செயலாளர் ஜெயச்சந்திரன் என்ற கண்ணன் அவர்களையும் செயல்பாட்டு அறிக்கை வாசி இருக்கக்கூடிய துணை செயலாளர் முகமது கபீர் அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்திருக்கக்கூடிய அல்லஸ்டர்
மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் ஜனாப் நைனார் முகமது அவர்களையும், சிங்கப்பூர் மெஸ்ஸினுடைய உரிமையாளர் ஜனாப் முகமது ரபீக் அவர்களையும், உத்தமபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜனாப் சித்திக் அவர்களையும், நன்சை அறக்கட்டளையினுடைய தலைவர் சகோதரர் செந்தில் அவர்களையும், ட்ரீஸ் ட்ரஸ்டினுடைய ஃபவுண்டர் உறுப்பினர் ஜனாப் முகமது ரியாஸ் அவர்களையும், வறியவர் வழிகாட்டி சகோதரர் கோகிலா முருகேசன் அவர்களையும், இங்கே காலை வந்து சென்றிருக்கக்கூடிய ஜே லாட்ஜ் உரிமையாளர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களையும், நன்றியுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய பொருளாளர் ராஜா என்ற முத்துவேல் பாண்டியன் அவர்களையும், நாட்டுப்பண் வழங்கக்கூடிய எஸ் முகமது இக்பால் அவர்களையும், ஜோசப் அவர்களையும், சசிகுமார் அவர்களையும், நிகழ்வை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர்கள் துணைத் தலைவர் அப்தாகிர் அவர்களையும், துணை செயலாளர் சகாயராஜ் அவர்களையும், துணைத் தலைவர் வீரமணி அவர்களையும், துணை செயலாளர் ஜெயராஜ் அவர்களையும், துணைத் தலைவர் ஜெகநாதன் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் போஸ் அவர்களையும், முகமது எகியா அவர்களையும், காஜா மைதீன் அவர்களையும், ரகுமத்துல்லா அவர்களையும், முகமது இப்ராஹிம் அவர்களையும், பழனியப்பன் அவர்களையும், கணேசன் அவர்களையும், மீனாட்சி சுந்தரம் அவர்களையும், ஞான பழனியப்பன் அவர்களையும், அந்தோணிராஜ் அவர்களையும், HKRH கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் ஐயா ஹவுத் மைதீன் அவர்களையும், கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா மீரான் அவர்களையும், மருத்துவர் பரத் அவர்களையும், SPM முபாரக் அவர்களையும், PTR பண்ணை பாபு அவர்களையும், காஜா மைதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பாரதியினுடைய பாட்டு எப்படின்னா, அவருடைய காலகட்டங்கள் வந்ததுக்கு பின்னாடி பாரதியினுடைய பாட்டு ஒரு எளிமையாக சாதாரண பாமர மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பாடுகள் அமைந்தது. பாரதியே அவனுடைய வார்த்தையில் சொல்வான், சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, ஜோதி மிகு நகவகைது. ஆனால் அவனோட கவிதை அவனுக்கு மட்டும்தான் நல்லது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்ல முடியாது, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஒரு தன்னலமிக்க கவிஞர். அவன் வந்ததுக்கு பின்பு பாமர ஜனங்களும் அந்த பாட்டுகளை கேட்கக்கூடிய கவிதை வடிவை கொடுத்தவர். திரைத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்து வந்த திரைத்துறையினுடைய இசையமைப்பை மாற்றி நமது பண்ணப்புறத்து இளையராஜா அவர்கள் இசைத்துறைக்கு வந்த பின்புதான் ஜனரஞ்சகமாக அனைவரும் கேட்கக்கூடிய மெட்டுக்களை கொடுத்தவர். திரைத்துறையில் பாரதி ராஜாவினுடைய பயணத்துக்கு பின்புதான் கேமராக்கள் எல்லாம் கிராமங்களை நோக்கி பயணம் எடுத்தது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பாணியில் அவர் எடுத்து வைத்த பின்பு, அவர் துறையில் நுழைந்த பின்பு அதனுடைய பாங்குகளை மாற்றி அந்த ட்ரெண்டையே மாற்றுவர். அந்த வகையில் இன்றைக்கு மேடை பேச்சானாலும் சரி, பட்டிமன்றங்கள் ஆனாலும் சரி, அத்தனையும் அதனுடைய பாங்கை மாற்றி கடைக்கோடி தமிழனும் உழைக்கக்கூடிய மக்களும் உழைக்கக்கூடிய ஒரு மனிதனும் சந்தோஷப்பட்டு கொண்டு பேசிக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டையே மாற்றிய ஒப்பற்ற தலைவர், பட்டிமன்றத்தினுடைய நடிகர். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாழும் உதாரணம் சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியர் பணியாளர் கழகத்தினுடைய தலைவராக தான் சார்ந்த துறையில் ஒரு உச்சத்தை தொட்ட தலைவர். உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் சில நபர்களை எத்தனையோ பேர் திரைக்கு பின்னால் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் தான் ரோல் மாடல். உண்மையிலேயே அனைவருக்கும் இளைஞர்களுடைய ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவருடைய எங்களுடைய சிறு காலங்கள்லாம் நாங்கள் கேட்குறப்ப கேசட் அப்போ வந்த காலம், திருவிளையாடல் அதிகமாக கேசட்டு போட்டோம். அதுக்கப்புறம் விதி படத்தினுடைய கேசட்டை கேட்டோம். சரஸ்வதி சபதம், நான் சிவப்பு மனிதன். இதற்கு பின்பு நாங்கள் தொடர்ந்த ஒரே கேசட் பழைய பாடலா புதிய பாடலா, கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா, இன்றைக்கும் எங்கள் காதுகளில் ஒழுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டிமன்றத்தினுடைய பாங்கை மாற்றி அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையில் கொடுத்த ஐயா லியோனி அவர்களை உங்களது சார்பாக வருக வருக என கலந்த மரகோஷங்களுக்கு மத்தியில் வரவேற்கிறோம். ஏன்னா அவர் பாடுவதெல்லாம் கேட்டோம்னா இன்னைக்கு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். காலத்தின் அருமை கருதி வரவேற்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உத்தமபாளையம் நகர்நல சங்கத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
அடுத்து உயர்ந்த மனிதர், உயரமான மனிதர். அவர் யாரும் இல்லை, உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தினுடைய தலைவர், உன்னதமான செயல்பாட்டாளர், நமது தலைவர் பாசமிகு ஜனாப் RSA அப்துல் அஜீஸ் அவர்களை ஒரு சில நிமிடம் உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் அருள் புரிவானாக. இந்த மாபெரும் கூட்டத்திற்கு என்னை தலைமையாக சொன்னமைக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கும் நகைச்சுவை தென்றல் ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களையும், கல்லூரி தாளர் ஜமாத் தலைவர் அண்ணன் சர்வேஸ்வரி அவர்களையும், பாளையம் நகரின் பாரம்பரியம் ஐயா சத் தியாகராஜன் வழிவந்த பிடிஆர் தியாகராஜன் அவர்களையும், எனது நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற தலைவர் SM சையது மீராஜன் அவர்களின் வாரிசு. நாம் ரத்த சங்க தலைவராக இருந்தபோது தேனி சங்கரநாராயணன் அவர்களை தலைவராக கொண்டு திண்டுக்கல் குமிழி அகலப்பாதை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கம்பத்திலிருந்து தேனி வரை நடைபயணம் மேற்கொண்டார். அவரை பாளையத்தில் வரவேற்கும் விதமாக எனது தலைமையில் ஜெயச்சந்திரன் சார், ஆரோக்கியம் ஆசிரியர் சார், மாமா வைத்திய சத்தியமூர்த்தி சார், ஐயா ராஜா முத்துவேல் பாண்டியன் அவர்களை உள்ளடக்கிய ஒரு குழு அமைத்து நடை பயணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தோம். அன்று பாளையத்தில் சங்கம் அமைத்து எல்லா நல்ல காரியங்களும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அந்த ஆசை 21/2021 அன்று 3 வருடத்துக்கு முன் நிறைவேறியது. எங்கள் முயற்சியில் நமது ஊர் ஆஸ்பத்திரி டாக்டர் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை சம்பந்தமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்ததால் 4 ரூபாய் அரசிடம் பெற்று கட்டட வேலை நடந்து வருகிறது. அதேபோல் கோம்பலூர் கல்லூரி சாலையில் இருக்கும் கிராம சாலை சங்கம் போக்குவரத்து இடங்கள் இருக்கிறது என்று நெடுஞ்சாலைத்துறை தமிழக அரசுக்கு மனு அனுப்பி கிராம சாலையை வேறு இடத்துக்கு மாற்றி அங்கே இருந்த மரம் எலக்ட்ரிக் போஸ்டை மாற்றி உத்தரவு பெற்று அங்கே வேலை நடந்து வருகிறது. எங்களது கோரிக்கை ஏற்றி உடனுக்குடன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மின்சார வார்த்தையை எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதேபோல் பல வேலைகளை சிறப்பாக செய்ய இருக்கிறோம், இன்னும் செய்ய இருக்கிறோம். மற்ற விவரங்களை நமது செயலாளர்கள் ஜெயிப்பாளர்கள் அறிவிப்பார். எங்கள் சங்கத்துக்கு அனைவரும் ஆதரவு தன்மை அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி. அடுத்தபடியாக முதியவர் முன் இளையவர்களும் இங்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட தம்பி டியூல் டெய்லி நியூஸ் சேனலுடைய வரியவர் வழிகாட்டினுடைய தம்பி டியூவல் அவர்களை அழைக்கின்றேன். உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். நம்ம உலகம் பிறந்து பல கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி பல கோடி வருஷங்கள் ஆயிருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு சில பேர் தான் தெரியும். விஞ்ஞானிகளில் தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன், கலீலியோ அவங்களுக்கு போன்ற விஞ்ஞானிகளை தெரியும். அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் மருது சகோதரர்கள், பசும்பன் முத்துராமலிங்க ஐயா அப்படின்னு நம்ம ஒரு சில போராளியை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நகர்நல சங்கம், அதாவது இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறத விட 80 வயசு இளைஞன் மரியாதைக்குரிய அஜீஸ் ஐயா அவர்களும், ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவர்களும், மக்கள் தொண்டன் ஐயா அவர்களும், புதுப்பட்டியில் சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் சேர்ந்து நம்ம ஒரு சில பேர் நடிச்சா சிரிப்பு வரும், இன்னொரு சில பேர் பேசினா சிரிப்பு வரும். ஆனால் நம்ம லியோனி ஐயாவை பார்த்தாலே சிரிப்பு வரும். ஐயா வந்துட்டாரு, அதனால நம்ம மனசுல இருக்க கஷ்டமெல்லாம் போயிடும், வாங்க நம்மளும் அங்கே சிரிச்சுட்டு வரோம்னு இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதே போல் வாழ்க்கையில் வரலாறு பேசும்படி நம்ம உத்தமபாளையம் நகர்நல சங்கம் இதுக்கப்புறம் வர்ற காலங்களில் பேசப்படும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்த லியோனி ஐயாவை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம் நிறுவரை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக காலில் அடிபட்டாலும் கலங்காத உழைப்பவர்
மிடுக்கான உடையுடன், கருப்பான செயற்கை தலையுடன், வயதான இளமையுடன் செயலாற்றும் நமது செயலாளர் அண்ணன் திரு பி ஜெயச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். முத்தமலை நாராயண சங்க இந்த 4ஆம் ஆண்டு விழாவில் வருகின்றிருக்கும் எங்களது சிறப்புமிகு மாண்புமிகு திண்டுக்கல் ஐயா உட்பட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நான் எங்களுடைய செயல்பாடை வாசிக்கலாம்னா அந்த 2 ஃபைல் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஜூலை 19 2021 ஆரம்பித்தோம். அதில் இப்போ வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அரசு துறைகளுக்கு மனுக்கள் அனுப்பி நாங்கள் செயல்பட்டுருக்கோம். உத்தமலை நகர பகுதியை வளர்க்க வேண்டும், முன்னேற்ற வேண்டும். அரசு திட்டங்கள் இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதுபோல் அடிப்படை தேவைகள் இந்த பகுதிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று எங்களுடைய நாராயண சங்கம் 2021 செயல்பட்டுருக்கோம். முக்கியமாக நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். இதுலேருந்து மனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 மனுக்கள் இருக்குது. நாங்கள் இந்த 3 வருஷம் நாங்கள் உத்தமலை ஆஸ்பத்திரி ஒரு எப்பயுமே பார்த்தா 3 டாக்டர் தான் இருப்பாங்க. 7 டாக்டர் இருக்கணும், 3 டாக்டர் தான் இருக்கிறாங்க. வேறு வசதி இல்லை. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் ரெஃபர் பண்ணிடுவாங்க இதுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி பல முறை மனு கொடுத்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனு அனுப்பியிருந்தோம். முதல்வர் ஐயா அவர்களுக்கும், சுகாதாரத்துறை அமைச்சர், கலெக்டர், அது எல்லாத்துக்கும். அப்போ 2022 சார் 2022 ஏப்ரல் 2ஆம் தேதி தேதி வந்திருந்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உத்தமலையம் ஆஸ்பத்திரி கட்டுவதற்கு விரிவாக்க பணிக்கு ஃபஸ்ட்டு 50 லட்சம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு 4 கோடி அங்கே திட்டம் அருசு போயிருந்தார். அருசு போய் கிட்டத்தட்ட 6 மாதம் இல்லை. அப்புறம் நாங்கள் பல மனுக்கள் போட்ட பிறகு வீடு கட்டுமான பிரிவுக்கு எஸ்டிமேட் கேட்டு வந்துச்சு. அவங்க எஸ்டிமேட் 3.65 எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க. அப்படின்னு எஸ்டிமேட் போட்டு வீடு கொடுத்தாரு. வீடு கொடுத்த பிறகு அப்புறமேல் தான் அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த கட்டணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இது இல்லாமல் உத்தமபாளையத்திலேருந்து கோம்பை போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பண்டைப்புறம் இளையராஜா ஊர் பக்கம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிராமச்சாவடி டேனிங்கில் 60 அடி ரோடு அந்த திரும்புகிற இடம் 30 அடியில் விஓ ஆஃபீஸை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அது விஓ ஆஃபீஸில் கொண்டித்தொழுவு ஒரு காலத்தில் கிராமமாக இருக்கப்போ கொண்டித்தொழுவாக இருந்தது. அது இப்போ விஓ ஆஃபீஸராக இருக்குது. அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் முதல்வரையாக்கு மனு கொடுத்த பிறகு எம்எல்ஏக்கள் ஆய்வுக்குழு ஒரு 6 எம்எல்ஏக்கள் கொண்ட ஆய்வுக்குழு தேடி வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தப்போ எங்களுடைய தலைவர் அந்த மீட்டிங் போயிருந்தார். அப்போ போகிறப்ப அந்த இதை நாங்கள் எடுத்தே ஆகணும்னு சொன்னோம். அப்போ அந்த ஆய்வுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா உடனே ஆர்டர் போட்டு தாசில்தாருக்கு ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விஓ ஆஃபீஸை எடுக்கணும், அதற்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் நாங்கள் கிட்டத்தட்ட வாங்கி வச்சு 1 வருஷம் ஆகுது. இந்த ஆர்டர் வச்சுருந்தோம். அப்புறம் மரங்களை வெட்டாமல் இருந்தாங்க, மரங்களை போஸ்ட் வெட்டாமல் இருந்தாங்க. அந்த மரங்களை வெட்டுறதுக்கு ஆர்டர் வாங்கி அதுவும் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இது மாதிரி ஆர்டர் இது பூராமே ஆர்டராக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறமேல என்ன பண்ணார், ஹைவேஸில் அந்த வேப்ப மரத்தையும் போஸ்ட் எடுத்தாங்க. அந்த கார்னர் எடுக்காமல் இருக்காங்க. என்ன எடுக்க வேண்டியது இருக்குது. அதுபோல் உத்தமபாளையம் நகர வளர்ச்சிக்காக ஹைவேஸில் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பைபாஸில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். நாங்கள் அதுக்கு முன்னாடியே அதில் தடுப்புச்சுவர் போடணும், நடுவில் ஒரு பேர்கார்டு வைங்க அப்படின்லாம் சொன்னோம். கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு உயிரை பழி உண்ட பிறகு இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறேங்கிறார். நாங்களே இப்போ தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹைவேஸ் ஏடி அதை கண்டுகொள்வதாக இல்லை. அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்னன்னா நாங்கள் சொன்ன பிறகு இதுவரை செயல்பட்டது, இனியும் தொடர்ந்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக உண்மையான எங்களது இளவல், சமூக பணியில் அக்கறையுடன் செயலாற்றும் செயல் வீரர், துணை செயலாளர் ஜனாப் யு முகமது கபீர் அவர்கள் இப்பொழுது செயல்பாட்டு அறிக்கையை வாசிக்க வருகின்றார். உத்தமபாளையம் நகர்நலச் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகிறந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பொதுமக்கள் அனைவரையும்
வருக வருக என உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இதுவரை நாங்கள் உத்தம நகர்நல சங்கத்தில் செயல்பட்ட அறிக்கையை உள்ள எங்களுடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்களிடம் எடுத்துரைத்தார். இனி வரும் காலங்களில் 3 வருடம் முடிந்து 4வது வருடத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நகர்நல சங்கமானது சில நகரின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றி பயணிக்க உள்ளது. அதில் நம்ம உத்தமபாளையத்தில் வாரச்சந்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அனைத்து உத்தமபாளையம் வட்டார பகுதி மக்களும் பயனடைகிறார்கள். இதனை தினசரி சந்தையாக மாற்றவும் உழவர் சந்தையாக கொண்டு வருவதற்கும் தரைத்தளம் அமைக்க தொடர் முயற்சியில் உள்ளோம். மேலும் நகரில் இளைஞர்கள் காவல்துறை பணியில் சேர்வதற்கு பயிற்சி மேற்கொள்ள விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு தொடர் முயற்சியில் உள்ளோம். உத்தமபாளையம் அரசு மருத்துவமனை விரிவாக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் 100 படுக்கை வசதிகளும் கூடுதல் மருத்துவர்கள் நியமிக்கிறதுக்காக நகர்நல சங்கம் தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வாழை, தக்காளி போன்ற பொருட்களை பதப்படுத்துவதற்கு குளிர்சாதன கிடங்கு அமைப்பதற்கும் உத்தமபாளையம் நகர்நல சங்கம் தொடர் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். மேலும் உத்தமபாளையம் பகுதியிலையும் நம்ம கருப்பசாமி கோயில் பகுதி சமணர்களின் வாழ்வியல் பதிவுள்ள இடத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு உத்தமபாளையம் நகர்நல சங்கம் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. மேலும் நமது ஆர்டிஓ அலுவலகம் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் இடமாற்றம் பண்ணி நல்ல ஒரு விரிவாக்க கட்டடத்துடன் இயங்கிறதுக்கு உத்தமபாளையம் நகர்நல சங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. நமது முல்லைப்பெரிய ஆற்றில் வரக்கூடிய கல்மேட்டுப்பட்டி பகுதியில் பாலத்தின் அருகில் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு அங்கே மக்கள் நிறைய பார்வையிடுறாங்க. அதில் ஒரு படித்துறை அமைச்சு குளிக்கக்கூடிய அளவுக்கும் சிறிய பூங்கா அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க உத்தமபாளையம் நகர்நல சங்கம் முடிவெடுத்துள்ளது. உத்தமபாளையம் நகர்நலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் ஒன்றும் அமலில் வராமல் இருக்குது. அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தமபாளையம் நகர்நல சங்கம் முடிவெடுத்துள்ளோம். மேலும் நமக்கு நிரந்தர நூலக கட்டிடங்கள் எதுவும் இல்லை. வளைய கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருக்கு. அதை நிரந்தர நூலக கட்டிடம் அமைச்சு மக்கள் பயன்படும் வழியில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தமபாளையம் நகர்நல சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதுபோல் இனி வரும் காலங்கள் நிறைய முடிவுகளை எடுத்து மக்களின் நகரின் நலத்தை மையமாக கொண்டு சில முடிவுகள் எடுக்க உள்ளோம். இதற்கு அனைத்து பொதுமக்களும் இளைஞர்களும் முன்னின்று எங்களுடன் பயணித்து இதுபோல் பல துவக்க விழாவில் காணக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் வருவான் என்று நம்பிக்கையுடன் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து சமுதாயம் சார்ந்த நண்பர்களுக்கும் நமது உத்தமபாளையம் நகர்நல சங்கம் நண்பர்களுக்கும் எனது மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். ரொம்ப லென்த்தியாக அதெல்லாம் ஒன்றும் பேச விரும்பல. ஒரே ஒரு சின்ன ஐடியா மட்டும் ஃபார்மேட் வந்துச்சு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். என் பசங்க 2 பேருமே வெல் செட்டில்டு. அவங்க ஒன்றும் தேவையில்லை. அதனால் 2025 1ஆம் தேதியிலிருந்து 10 ரூபா டாக்டராக மாறலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு லாயர் சார் கொஞ்சம் அது 10 ரூபாயா 20 ரூபாயாங்கிறது ஒன்லி டாக்டர் ஃபீஸ் 10 ரூபா. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் வாங்கணும்ல, அதுக்கு ஒரு 3 ரூபா ஆகும். நாங்கள் மாத்திரை மருந்து வாங்கணும், அதுக்கு ஒரு 2 ரூபா ஆகும். நான் பெட்ரோல் போயிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா ஆகும். அதனால் ஒன்லி 10 rupees from here after till the end. I declare here ஹோல்சேல். இது வந்ததுக்கு காரணமே என்னென்னா, இத்தனை ஜனங்கள் முன்னாடி நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் மாற முடியாது. நேற்று ஒன்று சொன்னீங்க, இன்னைக்கு ஒன்று சொல்கிறீங்க. என்ன சார் அவர் கூட்டிட்டாலுமே நீங்கள் குறைக்கிறீங்களாமே அப்படின்னு டெல்மை எண் 10 ரூபா தான் இமெயிலுடைய ஃபீஸு. 1/1/2025 தேங்க்ஸ் காட். இதுவரை 5 ரூபாய் டாக்டர் பார்த்துருப்போம் சினிமாவில். ஆனால் இப்பொழுது உங்கள் மத்தியில்
நமது நகைச்சுவை திண்டல் மத்தியிலே ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து 10 ரூபாய்க்கு பீஸில் வந்து மருத்துவம் செய்வதென்று உயிர் காக்கும் மருத்துவ பணி. அதனால்தான் உயிர் காக்கும் மருத்துவ பணியை சேவை மனப்பான்மையுடன் முனைகின்ற நமது மருத்துவருக்கு கரகோஷத்துடன் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நமது பகுதியினுடைய கல்வி கண் திறக்கின்ற கல்லூரி மாணவர்களை உருவாக்குகின்ற பணியில் செம்மையுடன் செயல்படுகின்ற நமது HKRH ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியுடைய முதல்வர் மதிப்புமிகு முகமது மீரான் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் பொறுப்பாளர்களே, எங்களது கல்லூரியின் தாளர் அவர்களே, இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள இலக்கிய சொற்பொழிவாளர், ஆசிரியர் திண்டுக்கல் லியோனி சார் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்பதற்காக வருகை புரிந்துள்ள பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். பொதுவாக ஒரு ஆசிரியருக்கு ஒரு வெளியூர் சென்றோம் என்று சொன்னால் அங்கு தன்னிடத்திலே பயின்ற ஒரு மாணவர் சந்திக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதைப்போல நான் இந்த இடத்திலே இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில்தான் நான் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை என்னுடைய ஆரம்ப கல்வியை படித்தேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்களின் தகப்பனாராகிய இஞ்ஞாசி ஐயா அவர்களிடம் பயின்ற மாணவன் நான். அந்த அடிப்படையிலே ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு எப்பொழுது எந்த மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல நிலையிலே தன்னிடத்திலே பயின்ற ஒரு மாணவரை பார்க்கின்ற பொழுது அந்த ஆசிரியருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையிலே அந்த பள்ளியிலே பயின்று கல்லூரியிலே பேராசிரியராக பொறுப்பேற்று இன்றைக்கு முதல்வராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் படித்த அந்த கல்விக்கு அடித்தளமாக அஸ்திவாரமாக அமைந்திருக்கக்கூடிய தூய மரியன்னை மேல்நிலை பள்ளியை முதல்வர், நகர்நல சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பேராசிரியர் முனைவர் ஹவுது மொய்தீன் அவர்களும் அதே பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி படிப்பினை பயின்றவர் என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நகர்நல சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அதிகப்படியான தொடர்பு எங்களது கல்லூரிக்கும் நகர்நல சங்கத்திற்கும் ஏற்பட்டது. பல சேவைகளை, பல நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். மருத்துவமனை விரிவாக்கம், சாலை வசதி, கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள், பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இலவச போட்டித் தேர்வுகள், அதற்கான பயிற்சி வகுப்புகளை எங்களோடு இணைந்து, எங்கள் கல்லூரியோடு இணைந்து நகர்நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நடத்தி வருகின்றார்கள். இலவச நூலகம் ஒன்றை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள் உத்தமபாளையம் நகரத்திலே. அதேபோல கல்விக்கு என்ன எல்லாம் உதவி அவர்கள்
தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை என்னை அணுகி அதை கேட்டு பெற்று இந்த பகுதியிலே வாழக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதத்திலே அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய பணி மென்மேலும் தொடர்ந்திட வேண்டும். அவர்களை மக்களுக்கு மத்தியிலே, பொதுமக்களுக்கு மத்தியிலே நான் எப்பொழுதுமே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுவேன். கல்வியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மோகம், மெட்ரிகுலேஷன் பள்ளியில்தான் சேர்ந்திட வேண்டும், சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்ந்தால்தான் நல்ல நிலைக்கு வளர்ந்திட வேண்டும் என்று நிச்சயமாக கிடையாது. அரசு உதவி பெறும் பள்ளியான தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே அடிப்படை கல்வியை பயின்றுதான் நானும் இன்றைக்கு ஒரு கல்லூரியுடைய முதல்வராக வளர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் அதே பள்ளியிலே, அரசு உதவி பெறும் அதே பள்ளியிலே பயின்றுதான் இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றோம். கல்வி என்பது நாம் பயிலக்கூடிய கல்வி ஸ்தாபனத்தில் இருக்கின்றது. அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் அதிலே நாம் கல்வியிலே நாம் ஆர்வம் காட்டி படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நல்ல நிலையினை அடைந்திட முடியும். இங்கு இருக்கக்கூடிய உத்தமபாளையம் ஆகட்டும் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய ராயப்பன்பட்டி போன்ற ஊர்களிலாகட்டும் சிறப்பான அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இருக்கின்றன. அதிலே பயின்று வரக்கூடிய மாணவர்கள் எங்களது கல்லூரியிலே பயில்கிறார்கள். நல்ல ஒரு நிலையிலே பல அரசு உத்தியோகங்களிலே அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். எனவே கல்வி என்பது மிகவும் அவசியம். கல்வியிலே இடைநிற்றல் கூடாது. ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைவரும் இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய குழந்தை செல்வங்களை நிச்சயமாக நல்ல கல்வியாளர்களாக மாற்றிட உறுதியெடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கிய உத்தமபாளையம் நகர்நல சங்கத்திற்கு எங்களது கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்து அமர்கிறேன். அனைத்து பள்ளிகளும் செயல்படுகின்ற நாள், அனைத்து கல்லூரிகளும் செயல்படுகின்ற நாள், அனைத்து அலுவலகங்களும் செயல்படுகின்ற நாள். இந்த நாளில் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் இலக்கிய செல்வர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் தான் இப்படி அமர முடியும். எனவே இந்த நேரத்தில் உங்களை நெஞ்சார்ந்த நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து, அடுத்தபடியாக ஓய்வறியா ஆசிரியர், ஓடி ஓடி உழைக்கும் உழைப்பாளி, புதுப்பட்டிக்கு புதிய விடியல் தேடி புறப்பட்ட மனிதர், புதுப்பட்டி நகர்நல சங்கத்தினுடைய தலைவர் திரு கே சுப்பிரமணியன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய நன்னாளில் உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்கோளாவிற்கு வருகை புரிந்துள்ள உலக புகழ் பட்டிமன்ற நடுவர், தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர், இன்று சமூகத்துக்கும் அரசியலுக்கும் மக்களுக்கும் தூணாக வழங்கக்கூடியவர், அவருடைய கருத்துகளில் சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள என்னுடைய அன்பு உடன்பரவா சகோதரர் திரு மாண்புமிகு திண்டுக்கல் ஐயன் அவர்கள் இந்த விழாவிற்கு வரவேற்றது முதற்கண் வரவேற்றும் அவருக்கு நன்றி சொல்லியும் என் உரை சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். நகர்நல சங்கம் திடீரென்று ஒரு 10 மாதத்துக்கு முன்பு தம்பி ஜெயச்சந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே, இங்கே நம்ம நகர்நல சங்கம் வந்து உத்தமபாளையம் செயல்பட்டு இருக்கோம்ண்ணே, நீங்கள் புதுப்பட்டியிலே ஒரு நகர்நல சங்கம் அமைக்கணும்னு சொன்னார். அது எனக்கு பிடிச்ச கிறுக்கு தான். இன்றைக்கு வரையில் நகர்நல சங்கம் முறையாக ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய ஊர் மக்களை, அனைத்து சமூகத்தினர், அனைத்து மதத்தினர், அனைத்து அரசியல்வாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இந்த ஒரு அமைப்பை நாங்கள் எங்கள் ஊரில் அமைத்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை கொடுத்துள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த உத்தமனத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பியூசி வகுப்பு நான் இங்கே தான் நம்ம கல்லூரியில் படித்தேன். அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் அத்தாவை கர்த்தராவத்தர் அத்தாவை எல்லாரும் சொல்ல நாங்கள் கேட்போம். ஏன்னா மதுரைக்கு அடுத்து ஒரு கல்லூரி, அரசு உதவிகள் கல்லூரி அமைந்த ஊர் இந்த ஊர். அப்புறம் எல்லா ஊர்களும் திண்டுக்கல்லாம் மற்றதான் பின்பு தான் ஒரு கல்வி வளர்ச்சிக்கு ஒரு விவசாயியாக இருந்து தன்னுடைய நிலங்கள் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலங்களை கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, மதர்சா, இது சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நிலங்களை தானமாக கொடுத்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை நிறுவி இந்த ஏரியாவில் கிராமங்கள் நிறைந்த இந்த பகுதிகளில் பட்டாதாரிகளை உருவாக்கிய மிகப்பெரிய பெருமை அவங்களைத்தான் சாரும். படித்தவங்க பெரிய உத்தியோகங்கள் அதை பண்ணியிருக்காங்க. இது வரலாற்று பூர்வமான ஒரு ஊர். நான் இவர்கள் சொல்லாத சுட்டி காட்ட வேண்டியிருக்கின்றது. ஐயா பிடி ராஜன் முன்னாள் முதல்வர், தமிழகத்துக்கே பிரிட்டிஷ் காலத்தில் அவர் வந்து அமைச்சராக முதலமைச்சராக இருந்த பெருமை உடைய ஊர் இந்த ஊர். இன்னைக்கு பிடிஆர் பண்ண அந்த குடும்பத்தில் பாரம்பரியமாக அமைச்சராக நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றார்கள். அந்த பெருமை இல்லாமல் இந்த ஊரை வந்து உத்தமர்கள் வாழும் உத்தம பாளையம்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே தான் டிராவல்ஸ் பங்களா, அதை இப்போ தான் அதை விரிவுபடுத்திருக்காங்க. இங்கே தான் அதிகாரிகள் பூரா வந்து முல்லை பெரியார் அணையை கட்டிய ஜான் பென்னிபுக்கு கர்னல் அவர்கள் கூட இங்கே தான் தங்கி அது பிறகு போய் சர்வே பண்ணிருக்காரு. அப்படி சீரும் சிறப்பான இந்த ஊரில் இந்த சங்கம் என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. அதாவது சுட்டி காட்டவும் தட்டி கேட்கவும் அமைப்புகள் தேவை. ஏன்னா இந்த நிலைமை அப்படி இருக்கு. அரசாங்கம் உண்மையிலே தமிழக அரசு பல நல்ல காரியங்களை, பல செயல் திட்டங்களை மாணவ மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு சொல்லிட்டே போகலாம். இது நான் அரசியலாக சொல்லவில்லை, ஒரு பார்வையாளராக சொல்கிறேன். அந்த அவர்கள் வகுத்த திட்டங்கள் முறையாக மக்களுக்கு சென்றடைய வேணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகாரிகளை குறை சொல்லுவாங்க, நமக்கு தெரியும், அதை இங்கே சொல்ல முடியாது மேடையில். அதுவெல்லாம் வந்து அப்பப்போ அவர்களுக்கு நினைவூட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு வழியாக இருக்கக்கூடியதான் சங்கம். அப்படிப்பட்ட சங்கத்தை நிறுவதற்கு, எங்கள் ஊரில் நான் நிறுவதற்கு காரணமாக என் தம்பி. அதுக்கடுத்து இந்த விழாவுக்கு அவர் தான், இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அண்ணே அவரை சொல்லி தம்பி அவர்களை சொல்லி அவர் தான் வந்தாங்கண்ணே, நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்துருக்கோம்னே, அவர் இந்த விழாவுக்கு கூப்பிட்டோம்னு சொன்னோன்னே 4 மாதமாக எங்கள் எல்லாருக்குமே கருத்து பிடித்து கொண்டு வர்றாரு. இதில் மெயினாக வந்து இது செயல்பட்டவர்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். முதலாவது அப்பா அவர்கள், தலைவர் அவர்கள், நானும் அவர்கள் தான் போய் தம்பி அவர்களை அங்கே அவருடைய அலுவலகத்திலே சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோம். வர்றேன் என்று சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு வந்து தம்பி ஜெயச்சந்திரனுக்கு காலில் பிரச்சனை, பெரிய புண்ணு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டு. அவரை அந்த ட்ரீட்மெண்ட்டோட 2 தடவை டைம் கொடுத்தாரு. 2 தடவையுமே ஒர்க் அவுட் ஆகும். எங்களுக்கு ரொம்ப சங்கடம், எனக்குமே மனப்போராட்டம். ஏன்னா பொறுப்பேற்றுக்கிட்டோம், சொல்லிட்டோம், தம்பி வர சொல்லணுன்ட்டு இவர்கள் விடாமுயற்சி மற்றவர்கள் அதற்கடுத்தாற் கொண்டு இவர்களுக்கு உறுதுணையாக இந்த செயல்பட்டவர்கள், அவர் தலைவர் அவர்கள், செயலாளர் அவர்கள், அதே மாதிரி வந்து துணை செயலாளர் திரு முகமது கபீர் அவர்கள், திரு ராஜா முத்துவல் பாண்டியன் பொருளாளர், வளர்ந்த கதை சொல்லுவான்னு சொல்லி அதுக்கு எனக்கு என் தம்பி அழைப்பு கொடுத்தாரு. நான் போயிருந்தேன். மேடையில் நான் கேட்ட காட்சி என் வாழ்க்கையில் மறக்க முடியாமல், முதலமைச்சர் அவர்கள் வாயார அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் அப்பா வந்து அவருக்கு ரசிகர், நானும் அவருடைய ரசிகர் அப்படின்ட்டு ஒரு சுற்றி காட்டினார். என்ன சொன்னார்னா, நான் இளைஞரணி தலைவராக இருந்தேன், நான் ஊரெல்லாம் சுற்றி வந்து அமைப்பை ஏற்படுத்த போனேன். எனக்கு டிரைவர் வந்து ஐம்பில் பொய்யாமொழி. இவர் போகின்ற பொழுது என் கூட அவர் தான் டிரைவராக வருவார். எனக்கு தூக்கம் வரும். அப்போ என்ன செய்வோம்னா, இவருடைய பாடல்களை, பட்டுக்கொண்டை கல்யாணத்துக்கு அந்த பழைய பாடல், இந்த திரைப்பட பாடல்களை நாங்கள் வந்து கேசட்டில் அந்த பயணத்தில் போட்டு கலைப்பை தீர்த்து கொள்வோம். அவர் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சொத்தாக இருக்காருன்னு சொன்னார். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி இருந்தது. என் தம்பி அவர்கள் நீங்கள் வரை வந்து ஊருக்கு ஒரு நல்ல காரியம், நம்முடைய கோரிக்கைகள் அவருக்கு நம்ம விரிவாக இடையில சொல்லுவோம், போய் நேரம் பார்ப்போம். எங்களுடைய விழாவுக்குமே அவரை நாங்கள் அழைக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. அந்த இதை நினைவூட்டி கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.
மேடையில் அமர்ந்துள்ள ஒவ்வொருவரும் பேச்சு திறமை மிக்கவர்கள். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அவர்களே வேண்டாம், நகைச்சுவை திண்டலை பேச அனுமதியுங்கள் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது அடுத்தபடியாக அறியாமை இருளகற்றி அறிவு ஒளிகாட்டும் அகழ்விளக்கு தான் கல்வி. அந்த கல்லூரி கல்வியை தருகின்ற ஓய்வு பெற்றிருக்கின்ற முன்னாள் முதல்வர் நமது பாசமிகு பேராசிரியர் அவுது முகமது அவர்களை ஓரிரு நிமிடம் பேச அழைக்கின்றேன். எனது உரையினை துவக்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக என்று முகமன் கூறிக்கொள்கின்றேன். இந்த அருமையான விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை நாவலர் ஐ. லியோனி அவர்களே, நகர்நலச் சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புதாரிகளே, எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் உத்தமபாளையம் முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றென்றும் நின்று நிலவுவதாக என்று முகமன் கூறியவனாக துவக்குகிறேன். இந்த அருமையான விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு 2 நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, நகர்நலச் சங்கமானது மக்களினுடைய தேவையை அறிந்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும், மக்கள் முன்னேறினால் நகர் முன்னேறும், ஆகவே நகரனுடைய முன்னேற்றத்திற்காகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, ஏற்கனவே எனது தம்பி சொல்லிவிட்டார், இந்நாள் முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு உடற்பயிற்சி ஆசிரியராக இருந்த இஞ்ஞாசியார் சார் அவர்கள் மைந்தர் சிறப்புரையாற்றக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலின் காரணமாகவும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அருமையான விழாவிலே 2வது முறையாக நான் வாழ்த்துரை வழங்குகின்றேன். ஏனென்றால் இதுக்கு முன்பாக நகர்நலச் சங்கத்துடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு கூட்டம் நமது தாலுகா ஆபீஸ் முன்பு இடம்பெறலாம். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது, தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் இருக்கின்றன. தங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நல்ல வசிப்பிடம், சுகாதாரமான சூழ்நிலை இவைகளெல்லாம் இல்லாத பொழுது அவைகளை வழங்கக்கூடிய நிறுவனத்திடமிருந்து அவர்கள் அதை கேட்டு பெற வேண்டும். ஆக ஒரு மனிதன் சென்று தன்னிச்சையாக சென்று ஒருவனாக சென்று அந்த கோரிக்கையில் வைக்கும் பொழுது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதே சமயம் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு நமது நகரினுடைய கோரிக்கை என்னென்ன கோரிக்கைகள், ஆக இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று குழுவாக கேட்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு கண்கூடாக தெரிகின்றது. ஏற்கனவே அன்றைக்கு சென்ற அந்த கூட்டத்திலே பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அதற்கு பின்புதான் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலே பெரிய ஒரு கட்டடம் உருவாகி கொண்டிருக்கின்றது அரசு செலவில். ஆக இந்த பொது காரியங்களை அவர்கள் தங்களுக்காக செய்து கொள்ளவில்லை. தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பொன்னான
மணித்துளிகளை அவர்கள் இந்த நகரத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அருமையான பணி மிக பாராட்டிற்குரியது. அதிலே வருங்காலத்துடைய அவருடைய திட்டங்களை அவர்கள் அருமையாக விவரித்தார்கள். இணைச் செயலாளர் கபீர் அவர்கள் விவரித்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான கருத்து என்னை மிகவும் ஈர்த்தது. நமது ஊரினுடைய வடக்கு பகுதியிலே வடக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி மலை, அது ஒரு புராதன சின்னம். அநேகமாக நம்ம மக்களுக்கு யாருமே அது அதிகமாக தெரிவதில்லை. இங்கு சமண மதம் தோன்றி அது சமண பள்ளியாக இருந்தது. சமண துறவிகள் அங்கு வீடுகள்லாம் அவர்கள் கட்டி குடியிருக்கவில்லை. அங்கு இருக்கக்கூடிய குகைகளில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் படுத்தார்கள். அது தொடர்பான சில செய்திகளும் அங்கு இருக்கின்றன, வட்ட எழுத்துக்களாக அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிய திரு வர்கீஸ் ஜெயராஜ் அவர்கள் அங்கு மாணவர்களை அழைத்து சென்று அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆக இந்த புராதன சின்னங்களை பராமரிக்கக்கூடிய பணியையும் அதை மேம்படுத்தக்கூடிய பணியையும் அவர்கள் ஒன்றெடுத்திருக்கின்றார்கள். இது தவிர அவர்கள் இதை ஒரு சுற்றுலா மையமாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் அருமையாக குறிப்பிட்டார், நமது பாலத்திற்கு வரும் பொழுது அங்கு வெளிநாட்டு நம்ம யாரும் கண்டுக்கிறார்கள், நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் அங்கு நிறுத்தி தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து 10 நிமிடங்கள் 1/4 மணி நேரம் அங்கு இருந்த அந்த இயற்கை காட்சியை ரசித்து செல்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு பூங்கா போன்று ஒன்று உருவாக்கி அவர்களை கவர்ந்தெழுக்கும் வண்ணம் நாம் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அவர்கள் கையெடுத்திருக்கின்றார்கள். அது சீக்கிரமாக நிறைவேறும் என்று வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது உத்தம நகர சங்கத்தினுடைய செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். அடுத்து துணை செயலாளர் யு முகமது கபீர் அவர்கள். நகர் நலனில் மிகவும் அக்கறையோடு செயல்படுகின்ற பாசமிகு சகோதரர் ஜனாப் நயினார் முகமது அவர்கள், தாளாளர் அல் அஸ்கர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கம்பம். பாளையம் மண்ணில் பசுமையை ஊட்டுகின்ற நன்சை அறக்கட்டளையுடைய நிறுவனர் பசுமை ஜே செந்தில் அவர்கள். ட்ரீஸ் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய ஜனாப் எஸ் முகமது ரியாஸ் அவர்கள். நகர் நலனில் அக்கறையுள்ள நமது பாசத்திற்குரிய வறியவருடைய வழிகாட்டி திரு கோகிலா முருகேசன். நமது நகர் நல சங்கத்தினுடைய பொருளாளர், ஓய்வறியாமல் உழைக்கக்கூடியவர் மதிப்புமிகு எம் முத்துவேல் பாண்டியன் அவர்கள். அடுத்தபடியாக நமது நலநல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஜனாப் எஸ் முகமது இக்பால் அவர்கள். அடுத்தபடியாக நம்ம நலநல சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு பி ஜோசப் அவர்கள். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜனாப் எம் அப்தாயிர் அவர்கள். மதிப்புமிகு துணைத் தலைவர் ஜனாப் காஜா மைதீன் அவர்கள்.
அடுத்தபடியாக சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு வி சகாயராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் ஆர் வீரமணி அவர்கள். சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் திருமிகு KG ஜெயராஜ் அவர்கள். சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜெகநாதன் துணைத் தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திருமிகு SM போஸ் அவர்கள். நமது நலநல சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஜனாப் ரஹமத்துல்லா ராஜா கான் அவர்கள். நமது செயற்குழு உறுப்பினர் BSNL திரு ஆர் பழனியப்பன் அவர்கள். நமது செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். நமது செயற்குழு உறுப்பினர் திரு டி ஞானம் பழனியப்பன் அவர்கள். வழங்குகின்ற திரு எஸ் ஆரோக்கியராஜ் தலைமை ஆசிரியர் கோயிலாவரம் அவர்கள். சங்கத்தின் தூணே அவர்தான் சொல்லலாம். ஜனாப் RSA அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு. தொடர்ந்து இந்த உத்தமாலயத்தில் வந்து தூய்மை பணி வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து குப்பை கூடைகள் இப்போ நிற்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 100 பணியாளர்களை கொண்டு இங்கே சிறப்பாக உத்தமாலயம் பேராட்சி சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அதற்கு முக்கிய பொறுப்பாக இருக்கிற நம்முடைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு படுத்தி நகரின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றி வரும் திரு முருகானந்தம் பாராட்டி சான்றிதழ் திரு திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. மேஸ்திரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜா சகராஜா. அடுத்தபடியாக நமது ஹாஜி கருத்தராவத்தர் கல்வியுடைய முன்னாள் முதல்வர் ஹவுத் முகமது அவர்களுக்கு. HKRH கல்வியுடைய இன்றைய முதல்வர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவர்களுக்கு. கடைசியில் அவருக்கு உடனே தெரியுமாங்கும் போது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதுன்றாங்க. அதுபோல் எனக்கு அண்ணன் லியோனி அவர்களை நன்றாக தெரியும். எப்படி தெரியும் என்றால், ஆரம்ப காலத்தில் கர்நாடகத்தில் ராஜ்குமாரை வந்து அங்கே காட்டில் அடைச்சி வச்சிருந்த போது நக்கீரன் கோபால் அவர்கள் அவரை மீட்டு வர சென்றார். அந்த டயத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. எங்கு நடக்கிறது என்றால் டெல்லியில் நடக்கிறது. டெல்லியில் நமது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இந்த ரவுண்டு கட்டி அங்கே பேரணி நடத்துகிறோம். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய எங்களது அன்பு சகோதராக இருந்தவர் அப்பொழுது. இப்பொழுது அப்படியே நான் பார்க்கிறேன்.
அரசியல் கடந்து இப்பொழுது அப்படியே நான் பார்க்கிறேன். அன்று பார்த்தது போல் டெல்லியில் அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக தமிழை உயர்தனி செம்மொழியாக்க வேண்டும் என்று 135 தோழர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை கட்டி ஊர்வலம் போனோம். அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது தெரியும். அண்ணன் வந்து பேசும்போது பேசினார். அதாவது எனக்கு அந்த நினைவில் என்ன சொன்னால், ராஜ்குமாரை பிடிச்சி வச்சது மாதிரி நம்ம அந்த ஞானப்பழத்தை பிழிந்து அந்த பாட்டு பாட முடியாது. அந்த அம்மாவை பிடிச்சி வச்சிருந்தா காட்டில் உட்காந்துருந்து அந்த அம்மா எப்படி பாடுன்னு சொல்லி அதை சிறப்பாக பாடி அதை இன்னும் வந்து பசுமரத்தாணி போல் இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை எப்பொழுதும் நகைச்சுவை குன்றாது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எங்களது அன்பு அண்ணன், பட்டிமன்ற நடுவர், உலக புகழ் நகைச்சுவை தண்டல் மாண்புமிகு திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்கள் உங்கள் மத்தியிலே நகைச்சுவை ஒளிவீச அழைக்கின்றேன். அது அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. தயவுசெய்து மேடையில் இருப்பவர்களும் கீழே இருப்பவர்களும் யார் கூட தயவுசெய்து பேசுவதோ இல்லை எதையும் சுட்டி காட்டுவதோ கூடாது. நம்ம நண்பர்கள், நம்முடைய நலநல தோழர்கள் தயவுசெய்து அமைதி காத்து ஆங்காங்கு இருக்கையில் அமருமாறு அவங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து அனைவரும் அமைதி காத்து அண்ணனுக்கு வழிவிட்டு செல்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் என்னை அழைத்து பெருமை சேர்த்து உங்கள் முன்னால் உரையாற்றுவதற்கு 11 மணிக்கு இந்த மேடைக்கு வந்தேன். நான் இப்போ 12:40க்கு என்னைய பேச விட்டுருக்காங்க. இடையில அவ்வளோ நேரம் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. இவ்வளவு நேரமாக யாருமே ஒரு சின்ன முனகல் எதிர்ப்பு எதையுமே காட்டாமல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ரசிகர்களை இந்த உத்தமபாளையத்தில் தான் நான் பார்க்குறேன். யாராவது ஒருத்தராவது போதுமப்பா சீல்டெல்லாம் லியோனியை பேச சொல்லுங்கப்பா, கடைசியில் கூட சீல்டை கொடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை இது சனிக்கிழமை ஏதாவது வீட்டில் போய் சாப்பிட்லாம், 12:45 அவரை பேச கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒரு சின்ன முனகல் எதிர்ப்பு ஏதாவது நடக்குன்னு நினச்சேன். அது எதுவுமே இல்லை. காரணம் என்னென்னா, நகர் நல சங்கம் மற்றவர்கள் நலமோடு வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம்ங்கிறதுனால தான் யாருடைய மனதையும் புண்படுத்தாத மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊர் பேர் அமைஞ்சதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. மதுரை அப்படிங்கிற ஊர், அந்த ஊருக்கு அந்த பேர் ஏன் வந்துச்சு? திண்டுக்கல் அப்படிங்கிற எங்கள் ஊருக்கு திண்டுக்கல்னு ஏன் பேர் வந்துச்சு? காரணம் இருக்கு. திருச்சி அப்படிங்கிற ஊருக்கு திருச்சிராப்பள்ளி என்று சமணர்களுடைய பள்ளிகள் நிறைந்த ஊராக இருந்ததுனால தான் அதை திருச்சிராப்பள்ளி, அதை திருச்சி ஆக்கிட்டாங்க. தஞ்சைக்கு ஏன் அந்த பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உத்தமபாளையம்ங்கிற ஊருக்கு ஏன் இந்த ஊருக்கு இப்படி ஒரு பெயர்? உத்தமர்கள் உருவாகி உத்தமர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் என்பதால் தான் இந்த ஊருக்கு உத்தமபாளையம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அப்படி என்ன பெரிய உத்தமர்கள் இந்த ஊரில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க?
இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 ஏக்கர் இருக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நிலப்பரப்பை ஒரு கல்விக்காக தந்த எங்கள் அன்பு ஐயா பிடி ராஜன் அவர்கள் பிறந்த ஊர் இந்த உத்தமபாளையம். அவருடைய வழித்தோன்றர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் சபாநாயகராக இருந்தார். அவருடைய மகன் இன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உலக பொருளாதார நிபுணர்களில் 11வது இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடி ராஜன் அவர்களுடைய பேரன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர்களை பெற்றுக் கொடுத்த ஊர். அதைவிட தான் சம்பாதித்த நிலங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் பள்ளியினுடைய நிலங்களுக்காகவும் கொடுத்த உத்தமபாளையம் என்ற ஊரை கூகுளில் தட்டினவுடன் அடுத்து பின்னாடியே வரக்கூடிய பெயர் எது என்று சொன்னால் ஐயா ஜனாப் ஹாஜி ஹர்தராவ்தர் அவர்களுடைய பெயர் தான். உத்தமபாளையம் என்ற ஊருக்கு அடையாளமாக அவர்கள் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்வி வள்ளல் இந்த ஊருக்காகவே தன் சம்பாதித்த அனைத்து நிலங்களையும் சொத்துக்களையும் இந்த ஊருக்கு தாரை வார்த்து இன்று அவருடைய பெயரால் ஒரு மாபெரும் கல்லூரி இந்த உத்தமபாளையத்தில் நிறுவப்பட்டு அது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியினுடைய தாளாளர் அருமை ஐயா மரியாதைக்குரிய தர்வேஷ் மைதீன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். அவருடைய கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் எங்கள் பள்ளியினுடைய மாணவர், இந்நாள் முதல்வரும் எங்கள் சென்ட் மேரிஸ் பள்ளியோட மாணவர். அவங்க 2 பேரும் எங்கள் அப்பாட்ட படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் ஒய் இன்னாஸ். அவர் ஒரு பிஇடி வாத்தியார். அவர்கிட்ட படித்த 2 மாணவர்கள் மேடையில் இருக்காங்க. இந்த நகர் நல சங்கம், இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஐயா மரியாதைக்குரிய அப்துல் அஜீஸ் ஐயா. அவருடைய வயதுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வயசுலலாம் நிறைய பேர் சுகர் மாத்திரையை போட்டு பசி எடுக்குது, சுகர் டவுன் ஆகிடும், சீக்கிரம் ஏதாவது மொச்சப்பயிரை கொடுங்கப்பா அல்லது ஏதாவது சுண்டலை கொடுங்கப்பான்னு சாப்பிட்ற வயசில் ஐயா ஒரு நகர்நல சங்கத்துக்கு தலைமை தாங்கி இவ்வளவு வெற்றிகரமாக தன்னுடைய வயதில் ஒரு இளமை துடிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடநூல் கழக தலைவருடைய அலுவலகத்துக்கு என்னை அழைச்சார். அவருடைய சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தியோட சிரிப்பும் அவருடைய சிரிப்பும் ஏறக்குறைய ஒன்று தான். காந்தி சிரிக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க அந்த சிரிப்பு. அந்த வாயில பல்லே இல்லாத அந்த அழகான வாயில நம்மெல்லாம் சிரிக்கும்போது ஒரு பல் ஓட்டையா இருந்தால் கூட அதை போய் டாக்டர்கிட்ட அடைப்போம். ஆனால் அவர் அதை பற்றியே கவலைப்படாமல் அந்த வாயை வைத்து கொண்டு எவ்வளவு அழகாக சிரிக்கிறார் பாருங்க. காந்திக்கு அடுத்து இந்த வாயினால் சிரித்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறவர் எங்கள் அன்பு தலைவர் அப்துல் அஜீஸ் ஐயா தான். காந்தி பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிப்பார், 20 ரூபா நோட்லையும் ஒரே மாதிரி ஒரே சிரிப்பு தான். 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, எந்த நோட்டு எடுத்து காந்தி படத்தை பார்த்தீங்கன்னா சிரிப்பு மாறவே மாறாது. மனுஷன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிப்பை மாற்றிடுவேன். ஒரு 200 ரூபாய் கொடுங்க வாங்க அப்படின்னா 500 கொடுத்தீங்கன்னா சிரிப்பை வேற மாதிரி மாற்றிடுவேன். 2 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஐயா அப்படின்னா வாயை பெருசாக திறந்துடுவேன். மனிதன் மட்டும்தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிப்பை மாற்றுவான். ஆனால் காந்தியார் எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி சிரித்து கொண்டிருக்கிறார். அந்த அப்துல் அஜீஸ் ஐயா இந்த மதுரை டு போடிநாயக்கனூர் என்ற ஒரு ரயில்வே அந்த பாதை மீட்ரு கேஜாக இருந்து பிராட் கேஜாக மாற்றினட்டு 30 வருஷம் கிடப்பில் போட்டாங்க. அதற்காக இங்கிருந்து ஒரு பெரிய டீமை கூட்டிகிட்டு போய் பாத யாத்திரை நடந்து அந்த பிராட்கேஜ் ரயில் பாதையை பெற்றிருப்பதற்கு நடைபயணம் மேற்கொண்ட ஒரு தலைவரை தான்
இந்த நகர் நல சங்கம் பெற்றிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தலைவர். அதே மாதிரி செயலாளர், நான் ஒரு 2 பெரிய ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு வரேன், இவரே எப்படியும் 1.25 வரைக்கும் பேச போகிறார் போல அப்படின்னு 2 லெஜர் எடுத்துகிட்டு வந்தார். செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் எடுத்துகிட்டு வந்தோன்னா முதல் ரெஜிஸ்டருக்கே எப்படியும் 3/4 மணி நேரம் ஆயிடும். அடுத்த ரெஜிஸ்டர் எடுத்து எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் பின்னி படம் எடுக்க போகிறாராக்குன்னு நினச்சேன். அவர் ரெஜிஸ்டர் பூரா சுருக்கி 10 லைனில் நகர் நல சங்கத்தினுடைய ஆண்டறிக்கையை இவ்வளவு சுருக்கமாக வாசித்த செக்ரட்டரி. அதே மாதிரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர் ஒரு 15 பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார். நான் நினச்சேன், சரி வருங்கால திட்டங்களை பூரா வச்சு செய்ய போகிறாரா தம்பி, செக்ரட்டரியை விட ஜாயிண்ட் செக்ரட்டரி பின்னி படம் எடுப்பார்னு பார்த்தா அவரும் அப்படியே மணித்துளிகள் பேசின மாதிரி அப்படியே ரொம்ப அழகாக செய்திகளை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த உத்தமபாளையத்தில் இந்த நகர் நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய பேரையும் வாசிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால எல்லாருடைய பெயர்களையும் நான் வாசித்து அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்துட்டேன். அதனால் மீண்டும் அந்த பெயர்களை படிப்பதற்கு நேரமில்லாத காரணத்தினால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் கம்பம் புதுப்பட்டி நகர் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் சுப்பிரமணி. 75 வயசாகுது. ஆனால் அவரை பார்த்தா இப்போ கூட பொண்ணு கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ ராஜி கருத்துராதர் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்க்க சொன்னால் பேண்ட் ஷர்ட்டு ஜீன்ஸு டிஷர்ட்டும் போட்டு வந்தால் அவருக்கு இடம் கொடுத்துருவாங்க. பேரம் பேச்சு எடுத்த பிறகு இவ்வளவு சுறுசுறுப்பாக அவர் செயல்படுவதற்கு ஒரே காரணம், தனக்கான வேலைகளை விட மற்றவர்களுக்காக உழைப்பதிலேயே தன்னுடைய காலத்தை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் என்னுடைய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் கம்பம் புதுப்பட்டி சுப்பிரமணியம். அவர் SC ST ஆசிரியர் மற்றும் அரசூழியர் நலச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவி அதை பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய மாநாட்டை விரைவில் வெற்றிகரமாக நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சங்கமாக மாநில அளவில் அந்த சங்கத்தை நிறுவிவிட்டார். ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆயிடுச்சு. அந்த சங்கத்தினுடைய செயல்பாட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களையும் காஜி கருத்தராவுத்தர் கலைக்கல்லூரியினுடைய தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு தம்பி உத்தமபாளையம் முருகன், அவர் வர்றதா இருந்துச்சு. ஆனால் சுகம் இல்லாதனால வர முடியல. இந்த அருமையான பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லா பள்ளிகளும் கல்லூரிகளும் அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களும் வேலை நாளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரங்கமே நிறைந்து நகர்நல சங்கத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை பார்த்து என்னுடைய மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேனி மாவட்டத்தினுடைய மண்ணை தொட்டு என்னுடைய நெத்தியில் நான் வச்சுக்கிறேன். காரணம், தன்னுடைய சொத்து அனைத்தையும் விற்று இந்த விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக முல்லை பெரியார் அணையை கட்டிய அந்த அருமையான பென்னி குயிக் அவருடைய அணை இந்த பக்கம் அந்த ஆறு ஓடும்போது அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது அவருடைய ஞாபகம் தான் வருது. எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த பெரியோர்கள் நிறைந்த பகுதி இந்த தேனி மாவட்டம். அதே நேரத்தில் திரைப்படத்தில் தமிழ்நாட்டினுடைய திரைப்படத்தினுடைய வரலாற்றையே திருப்பி போட்ட மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் தான். அதில் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் தேனி அல்லி நகரத்தை சேர்ந்த ஸ்டுடியோவில் இருந்த திரைப்படத்தை கிராமங்களுக்குள் கொண்டு வந்து என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த ஒற்றை வாக்கியத்தில் உலக சினிமாவில் தென்னிந்தியாவின் சத்திய சித்திரை என்று பாராட்டப்பட்ட என் அருமை அண்ணன் பாரதி ராஜா அவர்களை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் தான். அதே மாதிரி இந்த தேனியிலிருந்து இந்த உத்தமபாளையத்திலிருந்து நம்ம போடிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பாளையம் என்ற பண்ணைப்புறம் என்ற ஊரிலே பிறந்து
லண்டனிலே மேஸ்ட்ரோ என்ற பட்டத்தை பெற்று இசை ஞானி என்ற பட்டத்தையும் இசை வேந்தன் என்ற பட்டத்தையும் பெற்று இசையில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்கிய இசைஞானி இளையராஜாவை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த தேனி மாவட்டம். அதைவிட தமிழ் கவிதைக்கு 7 முறை தேசிய விருதுகளை பெற்ற ஒரு மாபெரும் கவிஞன், தமிழக வரலாற்றிலேயே வடுகப்பட்டி தந்த வற்றாத கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பெற்றுக் கொடுத்ததும் இந்த தேனி மாவட்டம் தான். கலைகளின் தாயகமான இந்த தேனி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நகர் நல சங்கம். ஒரு மனிதர்களில் பல வகை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பாக இருப்பான். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள், இரட்டை குழந்தைகளில் கூட குணங்கள் அவங்கள்ட்ட வேறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. தனித்தன்மை இருந்தாலும் அவனால் தனியாக வாழ முடியாது. அவன் எல்லோருடனும் இணைந்து தான் வாழ முடியும். லியோனிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனால் என்னுடைய பேச்சை நீங்கள் எல்லாரும் கேட்டால் தான் நான் பேச்சாளராக இருக்க முடியும். நான் மட்டும் தனியாக வீட்டில் ஒரு மைக்கை போட்டு அன்பார்ந்த பெரியவர்கள்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மெண்டல் இந்த வீட்டில் ஒரு ராத்திரி பூரா பேசிகிட்டு இருக்கான், ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்றான். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா என் பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் வேணும். ஒரு மனிதன் தனித்தன்மையோடு இருந்தாலும் அவன் தனியாக வாழ முடியாது, மற்றவர்களோடு சேர்ந்து தான் வாழணும். ஆனால் தான் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நகர் நல சங்கம் என்ற சங்கத்தை நிறுவி, உண்மையிலே இதில் என்னை எதுக்காக பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த இடத்துல நான் இந்த சங்கத்தை பற்றி இங்கே கேள்விப்பட்டேன்னா, நாளைக்கு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது உத்தமபாளையம் நகர்நல சங்கம் எப்படிப்பட்ட மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பேச்சோட பேச்சா கலந்து பேசினா இந்த உத்தமபாளையம் நகர்நல சங்கம் உலக புகழ்பெற்ற சங்கமாக மாறிடும். அதை விட டாக்டர் உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த நகர்நல சங்கத்தினுடைய இந்த 4வது ஆண்டு விழாவில் நடந்த ஒரு பெரிய அதிசயம். டாக்டர் பரத் அவர்கள் 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் 10 ரூபா மட்டும்தான் ஃபீஸா வாங்குவேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலி எழுப்பி, காரணம் இன்னைக்கு மருத்துவம் என்பது மிகப்பெரிய கமர்ஷியல் ஆயிடுச்சு. காரணம் நெஞ்சு அப்படி தொட்டு செத்தில் அப்படியே வந்து மூச்சை விடு இறக்கு, இழுப்பா இடுப்ப, வாயை ஓப்பன் பண்ண டார்ச், கண்ணை ஓப்பன் பண்ண காதில் டார்ச், வாயில் டார்ச் அடிச்சுக்கிட்டு அப்படியே பாக்கெட்லேயும் சேர்த்து அடிக்கிறார் டாக்டர். பாக்கெட்டில் எதுக்கு அடிக்கிறாருன்னா எவ்வளோ வச்சிருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அப்படின்னா பாக்கெட்டில் இப்படி அடித்தோன்னா அவன் சொல்கிறேன், நெஞ்சு வலி சார் 15 நாளா சும்மா கிருன்னு வருது. காலையில் இருமல் தான் வந்துச்சு, இருமி துப்புனே 3 ரத்தம் வேற வந்துடுச்சு. பயந்துட்டேன் சார், என்ன நடக்குதுன்னே தெரில சார் அப்படின்ட்டு டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்றார். சார் என்ன சார் ஒன்றும் இல்லைங்கிறீங்க? உனக்கு ஒன்றும் இல்லையா? காரணம் அவன் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, 15 ரூபா வச்சுருக்கேன். இவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து பரட்டினாலும் 15 ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டார். 20 ஸ்கேன் எடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைம்பாங்க. இது அதை விட பெரிய கொடுமை சார். 3 ஸ்கேன் எடுக்கணும், 2 எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு அல்ட்ரா ஸ்கேன் எடுக்கணும், ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும். எவ்வளோ சார் செலவாங்க? ரொம்ப இல்லைங்க, 22,000 ரூபா தான். அப்படின்னு 22,000, நாங்கள் 28,000 வாங்குகிறோம், உங்களுக்காக 6,000 மைனஸ் பண்ணி 22,000 ரூபா செலவழித்து அவ்வளோ டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, எண்டாஸ்கோபி, எக்ஸ்ட்ராஸ்கோபி எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் இவ்வளோ பெரிய ஃபைலில் டாக்டர்கிட்ட சாயந்தரமாக போய் டாக்டர் ஒவ்வொன்றா பார்க்குறாரு. பிளட் டெஸ்ட் ஓகே, எக்ஸ்ரே ஓகே, ஸ்கேன் ஓகே, சிடி ஸ்கேன் ஓகே, உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். இதை காலையிலே சொல்லியிருக்கலாம் இல்லையா?
22,500 ரூபாய் பில்லை வாங்கிட்டு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் பில்லை வாங்கினா தானே அடுத்த கட்டணம் ஆஸ்பத்திரியில் கட்ட முடியும். இப்படியெல்லாம் மருத்துவர்கள் இருக்கின்ற நேரத்தில் உத்தமபாளையத்தில் வருகின்ற 2020 இவ்வளவு பெரிய கூட்டத்து முன்னாடி அறிவிக்கிறது மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அதனால் லியோனிக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருன்னா அதுக்கு இன்னும் பெரிய துணிச்சல் வேணும். காரணம் அவர் 2025க்குள்ள எப்படி ஒரு 6-7 இடத்துல நான் அதை பேசிடுவேன். அதை அப்படியே யூடியூப்ல 10 லட்சம் பேர் பார்த்துருவேன். அதனால டாக்டர் பரத் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த இடத்துல அறிவிச்சிருக்காருன்னா அந்த மனிதனை நாம் பாராட்டணும். தொட்டதற்கெல்லாம் காசை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தான் அதுக்கு என்ன சொன்னார்னா, என்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் நான் செட்டில் பண்ணிட்டேன், இனி வாழ்க்கையில் எனக்கு எதுவும் இல்லை, நான் இனி சமுதாயத்துக்காக உழைப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த மனிதனை உண்மையிலே நான் பாராட்டேன். காரணம், இன்னைக்கு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு, வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதன் ஒவ்வொருத்தனும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பான். யாராவது இது வரைக்கும் நான் ரொம்ப வேதனைப்படணும், நோய்வாய்ப்படணும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும், கை கால் உடையணும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னடா, ஆஸ்பத்திரியில் 15 வருஷம் படுத்திருக்கணும்னு ஆசையாக இருக்குது, யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒரு 2 பேர்த்தையாவது வெட்டி கொலை பண்ணாமல் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக சொன்னதாக சரித்திரம் இல்லை. எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டால் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரதியார் தான் சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு சொன்னான். அதே பாரதி தான் என்ன சொன்னான்னா, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேன்று அதே பாரதி தான் வேதனையும் பட்டான். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. இன்பம் வந்த பிறகு துன்பம் தானா வரும். அதனால தான் ஆலங்குடி சோமுங்கிற கவிஞர் எழுதினார், இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான், தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான், இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். 2 மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன், இஸ்லாமிய பெருமக்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, கிறிஸ்துவ பெருமக்கள் உட்கார்ந்துருக்காங்க, நெத்தி நிறைய விபூதியும் சந்தனமும் குங்குமமும் போட்டு ஐயா உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி பொருளாளர்னா எப்படி இருக்கார் பாருங்க, ஜம்மன அப்படி. உண்மையிலே பொருளாளர் அவர் தான். நெத்தியில் அவ்வளோ பெரிய விபூதியும் சந்தனமும் குங்குமமும் மணக்க ஒரு இந்து சகோதரராக அதே மாதிரி நிறைய பேர் இங்கே விபூதி அணிந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி அதிமுக வேறு கட்சியை சேர்ந்த வேட்டி கட்டிட்டு ஐயா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்டியை கட்டிட்டு நாங்கள் இங்கே இருக்கோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய சிவப்பு கலர் வேட்டி கட்டிட்டு தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இங்கே அமர்ந்திருக்கலாம். நகர்நல சங்கம் என்பது அரசியலுக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்ங்கிறத இதிலிருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம், நான் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இன்யாசி ஆசிரியர்கிட்ட படித்த 2 மாணவர்கள் இருக்காங்க. எங்கள் அப்பா மிலிட்ரிக்காரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைய, வஞ்சம் இல்லாத மனுஷன். எங்கள் அப்பாவுக்கு அவர் பெற்ற பிள்ளைகளை வரிசையாக சொன்னால் சொல்லவே தெரியாது. எங்கள் அம்மாட்ட தான் கேட்பாரு, 6வது பையனா பொம்பளை பிள்ளையா அப்படின்பாரு. எங்கள் அம்மா எல்லாம் ஒரு மனுஷன். அந்த காலத்தில் அப்படி வஞ்சம் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்குலாம் 16. எப்படி தாத்தா அப்படின்னா, அவர் எல்லாம் ஆட்டையும் பார்த்து கொடுத்ததுதான். நான் அப்போ நம்பிட்டேன். உண்மையிலே கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இப்போ நினைக்கிறேன், கிழமை எவ்வளோ பெரிய பஸ்ஸாக கிழவனாக இருந்திருக்காரு.
பாட்டியை கேட்டேன், பாட்டி எப்படி பாட்டி போகிறா, நான் பெற்றதுடா, என்ன கடையிலே அவை வாங்க முடியும், எப்படி பாட்டி, ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டால், அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறது அப்படி. தாத்தா பர்மாவுக்கு போகலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. ஆனால் 16ஓட நிறுத்தி ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. வீட்டில் இருக்கிற ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்தாலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியும். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருப்பாங்க. தாத்தா சேரில் உட்காந்துருப்பார், பாட்டி 3 அடி தள்ளி எப்படி நிற்கும். தாத்தாவுக்கு பக்கத்தில் நின்னா கூட அவருக்கு மரியாதை இல்லையா. தாத்தா சேரில் உட்காந்துருப்பார், பாட்டி நிற்கும், கூட உட்காரக்கூடாது. அப்படி இருந்த காலத்தில் அந்த தாத்தா பாட்டி தான் 16 பிள்ளை பெற்றது. ஃபோட்டோவில் 3 அடி விலகி இருந்திருக்காங்களே, இதே மாதிரி விலகியே இருந்திருந்தா 16 பேர் பெற்றிருப்பாங்களே. ஃபோட்டோவில் அப்படி விலகி நின்ற பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா எடுத்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருப்பாரு, எங்கள் அம்மா அந்த சேர் கைப்பிடியில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, 3 அடி தள்ளி அந்த கைப்பிடிக்கு வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்குனாக்க பக்கத்தில் உட்காந்து தோளில் கையை போட்டு இறுக்கி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துருக்கு. என் தம்பி அவன் பார்த்தீங்கன்னா முகத்தோட முகம் ஒட்டி ஃபோட்டோ சிந்தசிஸ். என் தம்பி ஒய்ஃபோட முகம் அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு, அப்படி எடுத்திருக்கேன் வீடியோவில். அதுக்கு பேரே வந்து ஒரு ஸ்டுடியோவில் வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஃபோட்டோவுக்குன்னே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 3 அடி தள்ளி நின்ன பாட்டி 16 பிள்ளை பெற்றுச்சு. என் தம்பி பக்கத்தில் கண்ணத்தோட கண்ணை ஒட்டி ஒரு பிள்ளைக்கு 15 வருஷம் கழிச்சு பெற்றிருக்கேன். என்ன காரணம்? நம் முன்னோர்கள் புகைப்படத்தில் விலகி இருந்தார்கள், வாழ்க்கையில் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு புகைப்படத்தில் சேர்ந்து எடுக்கிறோம், வாழ்க்கையில் ஒருவரை விட்டு இன்னொருவர் அந்நியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் மலர்ந்து முதிர்ந்தது மின்னாடே, இதனை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோன்னா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வாழ்ந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் மாற்றம் வந்துடுச்சு. திரைப்படத்தில் மாற்றம் வந்துடுச்சு, கல்வியில் மாற்றம் வந்துடுச்சு, சமையலில் மாற்றம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் எங்கள் அம்மா வந்து அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி சாம்பார் வச்சு சாப்பாடு ஆக்கினாங்க. இன்னைக்கு அம்மிக்கல்லுங்கிறது எங்கே இருக்குன்னே தெரில. ஆட்டுக்கல் அப்படின்னு ஒரு கல்லே காணாம். இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து எக்ஸிபிஷனில் வச்சுருப்பான். அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், உலக்கை, இதுதான் நமது தமிழ் முன்னோர்கள் பயன்படுத்தி சமையல் செய்த பொருள்கள். அப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்ப்பான், சரியான காட்டுப்பயிர்களாக இருந்திருக்காங்க, கல்லில் அரைச்சி தின்றுருக்காங்க, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்திருப்பாங்க போல இருக்க அப்படின்னு நினைப்பான். காரணம், அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டோம். எல்லாத்துலேயும் மாற்றம். இந்த மாற்றத்திற்கு மத்தியில் ஒவ்வொரு துறை எடுத்துக்கிட்டாலும் மாற்றம். சினிமா பாட்டை எடுத்துக்கங்க, எவ்வளவு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பாடின பாட்டு தண்டமாணி தேசிகனா சுப்புலட்சுமி, அவங்க 2 பேரும் பாடின ஒரு காதல் பாட்டு பாடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மனமோக நாகனங்க வாடுதே கனவிலும் என் மனம். முதல்ல சொன்ன மனமும் கடைசியில் சொன்ன மனம் தான் புரிஞ்ச ஒழிய இடையில ஏதாவது புரிஞ்சா அவங்களுக்கு. மனமோக இதை பாடி லவ் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். பியு சின்னப்பா அப்படின்னு ஒரு பாடகர், அவர் பாட்டை பாடி எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துருக்காரு. அது என்ன பாட்டுனா, சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேர்தரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் நின்றாடிடும் ஓவிய பெண்ணால் வாய்த்தால் பெரின்பம் சுவாரஸ்யம். ஒரு காலத்து பெரிய காதல் பாட்டு. அங்கே ஒருத்தர் அப்படியே ஆகா அப்படிங்கிறார்.
அவருக்கே இதுதான் காதலுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. அந்த காலத்தில் அப்படி ஒரு கதாநாயகன் டியு சின்னப்பா. அந்த பாட்டை பாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பொண்ணு பார்த்துருக்காரு. இப்படிலாம் வந்த பாட்டு இடையில வந்து பாடல் எப்படி மாறிச்சு அப்படின்னா, என்னைக்கு திராவிட இயக்கங்கள் திரைப்படத்துக்குள்ள வந்ததோ அன்றுதான் தமிழ் மொழியில் பாடல்களும் தமிழில் வசனங்களும் வந்ததற்கு காரணமே திராவிட இயக்கத்தினுடைய என்ட்ரி தான். நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமியோட காதல் பாட்டு. செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பொங்குயில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதே எந்த வேளையில. செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலே அப்படின்னு எழுதினார். சுவாரஸ்யம் எங்க, இப்ப எங்க? பழைய படங்கள்ல இருந்த நகைச்சுவை, அடே அப்பா, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா, அந்த குரல்களை கேட்டோன்னே நமக்கு வந்து அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பு இன்னைக்கும் உண்டாகும். மதுரை வீரன் படத்தில் டி.எஸ். பாலையா ஒரு படை தளபதியா இருப்பார். எம்ஜிஆர் வந்து அரசகுமாரியை கடத்திட்டு போயிடுவார். அப்போ ராஜா வந்து படை தளபதி டி.எஸ். பாலையாவை கூப்பிடுவார். நரசப்பா, வீரன் பொம்மையை தூக்கி செல்கிறான், உடனடியாக போய் பிடித்து வா அப்படின்னா, உடனடியாக சொல்கிறேன் மன்னா அப்படின்ட்டு குதிரை எடுத்துட்டு வேகமாக போயிட்டு பிடிக்க முடியாமல் திருப்பி வருவார். அப்போ ராஜா கேட்பார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு டி.எஸ். பாலையா ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்றார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. அதை சொன்னோன்னா அந்த ராஜா ஓ அப்படியா அப்படிம்பாரு. அப்ப ராஜாலாம் எவ்வளவு முட்டா பயிலா இருந்திருக்காங்க பாருங்க அன்னைக்கு. அந்த ஒரு லைன்ல எப்படி பதில் பாருங்க. அதுல எம்ஜிஆரோட அப்பாவா நடிக்கிறது என்.எஸ். கிருஷ்ணன், மதுரை வீரன்ல. என்.எஸ். கிருஷ்ணனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஏய் வாடாங்க, எங்கடா உன் மகன் வீரன்? ஐயா ஐயா வாடாங்க, உன் மகன் வீரன் எங்கடா? இந்த வர்றேங்க, சொல்றா, இங்க வாங்க அப்படி எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. எல்லாம் என்.எஸ். கிருஷ்ணன் வாய்க்கு பக்கத்தில் காதை வைப்பாங்க. அவர் ஒரு பதில் சொல்லுவார், உங்கள்கிட்ட எப்படி சொல்லாமல் போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டாயா. இந்த பதிலை சொன்னதுக்காக எனக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அது ஒரு லைன்ல எப்படிப்பட்ட இமேஜினேஷன் பாருங்க. எம்.ஆர். ராதா வந்து பாவம் மன்னிப்பு படத்தில் ஆள வந்தாருன்னு கோயில் பூசாரியா இருப்பார். அதில் எஸ்.வி. சுப்பையா வந்து பெரிய பணக்காரன், அவர் பேர் ஜேம்ஸ். எம்.ஆர். ராதா அவரை கூப்பிட்டு, டே ஜேம்ஸ், ரொம்ப வருஷமா உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்குது ஜேம்ஸு. என்ன அப்படின்னு, பணக்காரனா இருந்தாலே எப்படா உழவு நல்லவனா இருக்கிற நீ அப்படின்னா, பணக்காரன்னா நல்லவனா இருக்கக்கூடாதுங்கிற நிலையை மாற்றி, பணக்காரனா இருந்தாலும் எப்படா இவ்வளவு நல்லவனா இருக்கிற ஜேம்ஸு அப்படின்னு கேட்பாரு. அதே எம்.ஆர். ராதா பாகப்பிரிவினையில் வர்றப்ப ஒரு சிகரெட்டை குடிச்சுட்டே உள்ள என்ட்ரி ஆவார். ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன, ஃபாரின்ல நீராவியில் ராக்கெட்டும் கப்பலும் ஓட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம பயிலையே அதே நீராவியில் இட்லியும் கொலா புட்டும் செஞ்சு வாயில் விடுறான். அப்புறம் சயின்ஸு முன்னேறம் பிளாடி நான்சென்ஸ். நான் என்ன இந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவர் இறந்து 40 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த வாய்ஸ் இப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை உண்டாகுது பாரு. இப்படி இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு வந்து காலம் மாற்றம். திரைப்படங்கள் எப்படி மாறிடுச்சு, மருத்துவத்துறை எப்படி மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து டாக்டருக்கு தெரியும் மயக்க மருந்தா எதை கொடுத்துருக்காங்கன்னா குளோரோஃபார்ம். அதுக்கு முன்னாடி வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஃபுல்லு பிராந்தியை ஊற்றி விட்டு நிறைய போதையில் அவன் ஆனது பிற்பாடு வயிற்று அறுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போதை தெளிய 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 அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் இருக்கிறத சரி பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நான் ஒரு மேடையில் சொல்கிறேன், ஒருத்தன் எனக்கு இப்போ வயிற்று வலிங்க, புது மருந்து வேணாம்,
ஒரு ஃபுல்லை ஊற்றி விட்டு அறுக்க சொல்லுங்க டாக்டர். உன்னை அறுக்கிறதே காரணம் நீ ஊற்றுனது தான்டா, அப்புறம் ஊற்றிட்டு அறுக்க சொன்னீங்கன்னா அதோடு முடிஞ்சிரும்டா உனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் அதை உறிஞ்ச பிற்பாடு மயக்கம் ஆயிடுவான். மயக்கம் ஆகிட்டானா இல்லையான்னு செக்கப் பண்ணுவாங்க. 1 2 3 சொல்கிறான். 1 2 3 4 6 19ங்க. 6க்கு அடுத்து 19 அறா மயங்கிக்காம. ஒரு இடத்துல என்ன நடந்துருச்சுன்னா, மயக்க மருந்தை கொடுத்துட்டு டாக்டர் 1 2 3 சொல்கிறாங்கன்னா 100 வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். 1 2 3 4 99 100. ஆனால் இன்னமா மயக்கம் இல்லை. திருப்பி குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு ஆனால் அவனா சொல்கிறான்னா, ஆனால் அவனா அக்கு வரைக்கும் சொல்லிட்டு காணாட்டானா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. திரும்ப மயக்கம் மருந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏபிசிடி சொல்கிறான்னா ஏபிசிடி EFGHI JKL Z. மயக்க மருந்து தீர போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு. மயக்க மருந்து கொடுத்துட்டு உன் பேர் என்ன? குப்புசாமி. உங்கள் அப்பா பேர் சின்னசாமி, தாத்தா பேர் பெரியசாமி. என்னடா வரலாறையே ஒப்பிக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் மயக்கம் போட்டு விட்டார். இப்படி ஒரு பேஷண்ட்டை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைடா. மயக்க மருந்து தீர்ற வரைக்கும் மயக்கமடையாமல் இருக்கானே. யாருமே அப்படி இருக்க முடியாது. இது உலகத்தில் அப்நார்மல். ஒரு நகைச்சுவையை கேட்டோன்னா மனம் விட்டு யார் சிரிக்க பழகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாளில் நோய் என்பதும் கவலை என்பதும் அவர்கள் பக்கத்தில் வரவே வராது. இந்த கூட்டத்தில் நானும் என்னென்னமோ நகைச்சுவை சொல்லி பார்க்குறேன். அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காரணம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில், அல்லது இந்த இடத்துல நடுவில் வந்து உட்காந்துட்டோமே, எந்திரிச்சு போனால் தெரிஞ்சு போயிருமே, லியோனி வேற சொல்லி காட்டிடுவாரு, அதனால எப்படா எந்திரிக்கிறது அப்படின்ட்டு சிரிக்க முடியாமல் இருக்காரு ஒழிய அவருக்கு சிரிக்க தெரியாதுன்னு இல்லை. கலைவாணர் NSK தான் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கை இருப்பு, அதுதான் சிரிப்புன்னார். யார் யாரெல்லாம் சிந்திக்க தெரிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கை இருப்பு சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. ஒரு மனிதனுடைய சிரிப்பை வச்சு அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிரிப்பில் பல வகை இருக்கு. மேடையில் பேசுகிறவங்களுடைய ஆக்ஷனில் பல வகை இருக்கு. சில பேர் பேசும்போது இந்த நடுத்தலையில் சொரிஞ்சிட்டே பேசுகிறான். நான் எதற்காக பேசுகிறேன் என்றால் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கு, அதை சொரிஞ்சா தான் வரேன். சில பேர் இந்த கழுத்தை அப்படி தடவிட்டா அடுத்த பாயிண்ட் வந்துடும். சில பேர் இந்த மூக்கை தடவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எதற்காக இந்த கூட்டத்திலே நான் மூஞ்சியை தொடச்சிட்டு அப்புறம் கூட பேசப்பான். நெத்தியை தடவிட்டு பேசுறது, காதை குடஞ்சிக்கிட்டு பேசுறது, கையை உருட்டிக்கிட்டே பேசுறது. சில பேர் பேப்பரை இப்படி சுருட்டி திருப்பி நிமித்திட்டு திருப்பி சுருட்டிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் பேப்பர் சுருட்டுறதான் பார்ப்பானே ஒழியா அவன் பேசுகிறத கேட்க மாட்டாங்க. உடல் மொழிகளில் இவ்வளவு இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முதலில் செய்ய வேண்டிய முதல் அடையாளம் அவனுடைய உணர்வுகளின் சிரிப்பு தான். அதனால தான் தொல்காப்பியர் நகையை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, கோபத்தை 6ஆவதா வச்சிருக்கார். நகை முதல்ல இருக்க வேண்டியது ஒரு மனிதனுக்கு சிரிப்பு தான். யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய அடையாளம் சிரிப்பு. அதனால தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் உணர்வு சிரிப்பு என்று எழுதிய ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழியின் தொல்காப்பியம் தான். மனிதனுடைய உணர்வுகளில் முதலாவது இருக்க வேண்டியது சிரிப்பு அப்படின்னு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கள் நகைச்சுவையாக இருக்கணும்ட்டு சிரிக்க வச்சு அந்த அவையை மகிழ்ச்சி படுத்திட்டு அப்புறம் பேச ஆரம்பிப்பார். ஒரு முறை ஒரு போலீஸ் கமிஷனர் ரிட்டையர் ஆகிறார். அந்த போலீஸ் கமிஷனர் பேர் BP ஷெனாய். அவருக்கு ஓய்வு பெற்ற அந்த விழா நடக்குது. BP ஷெனாய் தலைவர் அதுக்கு தலைமை தாங்கிறார் கலைஞர். மேடையில் போய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. BP ஷெனாய் அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர், அவர் யூனிஃபார்ம் போட்டால் அப்படி இருக்கும்,
நேராக நடப்பார், இந்த கேஸ் அப்படி முடித்தார், அந்த கேஸ் அப்படி முடித்தார். எல்லாம் அப்படியே பாதி பேர் இந்த தூக்கத்தில் அப்படியே கிடந்தாங்க. தலைவர் போனார், இந்த கூட்டத்தை நம்ம பக்கம் இழுக்கணும்னா இதை வேறு டைப்பாக மாற்றணும்னு எடுத்தோன்னு என்ன சொன்னார்னா, என்று ஓய்வு பெறக்கூடிய பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி. எல்லாரும் அப்படியே முடிச்சாங்க. வட இந்தியாவை தென்னிந்தியாவை காவல்துறை அதிகாரி எப்படியா இணைக்க முடியும்? அவர் சொன்னார், பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், பிபி. ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், பிபி ஷெனாய். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் பிபி ஷெனாய். பிபி ஷெனாயை எங்கள் அப்பா அம்மாவே இப்படி நினைச்சு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் இப்படி சிந்திச்சு பேசுகிறாரு. அந்த அவையே அவர் பக்கம் அப்படியே அட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை சொன்னார், ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே அப்படிதான். ஒரு தடவை ரஜினிகாந்த் அவரை பார்த்துட்டு போகிறாரு, அரசியலில் முக்கியமான நேரம். பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் கலைஞர்கிட்ட, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னா, பத்திரிகைக்காரங்களாம் பின்ன என்ன உருதுலையா பேசியிருப்பாரு, என்னடா இப்படி பதில் சொல்கிறாருன்ட்டு அடுத்த கேள்வியை போடுறேன். தமிழில் என்ன பேசினார் கேட்குறேன். தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அவனோட எல்லாம் பேப்பர் பேனா எடுத்துட்டேன். என்னமோ சொல்லிட்டாரு, கூட்டணி உறுதியாகிடுச்சு, அல்லது கட்சி ஆரம்பிச்சு என்னென்னமோ சொல்ல போகிறாரான். அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் போயிட்டு வரேன். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் யார் கேட்குறேன். ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சி சந்திக்க முடியாமல் போனவர் யார்? இதே பார்த்துட்டு கடவுள் அப்படின்னார். அவரை தான் நான் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கடைசி வரைக்கும் சந்திக்க முடியல. அப்படி சந்திச்சா என்ன கேட்பீங்க? அதுக்கும் பதில் சொன்னார், நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு உலகமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயான்னு நான் சொல்லுவேன்னார். எப்படி கேள்விகள், எப்படி அதற்கு பதில்? இந்த மாதிரி பதில்களெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னால், என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு தான் இது போல சிந்திப்பதற்கு எனக்கு காரணம் என்று டாக்டர் கலைஞர் சொல்றார். ஒரு நகர்நல சங்கம், அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நலர் சங்கங்கள் உருவாகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. காரணம், ஜாதிங்கிறது எந்த மனிதனுடைய விரலை கீறினாலும் ரத்த சிவப்பு தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான். எல்லாரும் 10 மாதம் தான் பிறப்பேன், எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும். எவனாவது நான் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன், நான் எங்கள் அம்மா வகுத்துல ஒரு 18 மாதமாவது இருந்துட்டாண்டா வருவேன் அப்படின்னு இருந்தால் அம்மாவும் அவுட்டு அவனும் அவுட்டு. 15 மாதம்லாம் இருக்க முடியாது, அல்லது எவனுமே 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே பிறக்க முடியாது. ரொம்ப போனால் எப்படி பிறப்பாங்கன்னா ஒரு 8.5 மாதத்தில் பிறப்பான் சில பேர். அந்த அம்மா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு இருக்கேன், வயிறு வலி வந்துடுறேன், படக்குன்னு பக்கத்து வீட்டில் ஒரு ரூமை போட்டு அந்த பிறந்திருப்பேன். 7.5 மாதம் 8 மாதத்தில் பிறந்தவன். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 8 மாதத்தில் பிறந்தவன் பரபரப்பாக தான் இருக்கான். லியோனியை முடிக்க சொல்றா, சாப்பிட போவானாமா, பஸ் டிரைவர் ஓட்டியா, சும்மா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு ஓட்டியா அப்படி திட்டுவேன். சாப்பாடு ஹோட்டலில் ஒரு 2 நிமிஷம் இட்லி லேட்டாக கொண்டு வந்தா, ஏண்டா திங்கிறது கொண்டு வந்திருக்கியா இல்லை கொப்பையில் பறந்துக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் முடிங்கடா போதும்டா அப்படின்ட்டே இருப்பேன். இதெல்லாம் யாருன்னா இந்த 8 மாதத்தில் பிறந்தது.
சில பேர் 10 மாதம் தேதியெல்லாம் குறிச்சிருக்கேன், வரமாட்டான் வகுத்த விட்டு. டிசம்பர் 9ஆம் தேதி பிறக்கண்டா அப்படின்னா 10ஆம் தேதி ஆயிரம். டாக்டர் எல்லாம் கெஞ்சி வாங்கி வயிற்றுக்கிட்டான், வாடா வெளியே, வளர்ந்து முடிஞ்சிருச்சுடா வாடான்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் வயிற்று அறுத்து வெளியில் தூக்கி போடுவாங்க, அழுகவே மாட்டேன். அந்த அடியை சப்பு சப்புன்னு 4 அடியை கொடுத்து உழுப்பி அப்புறம் அப்படின்னு 2 நாள் கழிச்சு அழுவேன். அந்த 10 மாதத்தில் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா, எங்கே போனாலும் பதறாமல் இருப்பான். லியோனியும் ஒரு 2 மணி வரைக்கும் பேச சொல்லுப்பேன்னா, வீட்லேயும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம், இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். புத்தக வாலயத்திலேருந்து தேனிக்கு ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டு போயா, என்ன தேனிலையும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன். இது பதறாத வாழ்க்கை. யாருமே 10 மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிறக்க முடியுமே ஒழிய 10 மாதத்துக்கு மேலேயோ எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் வயிற்றுல 10 months தான். யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், குரூப்பு தான் வேறு. ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான். அதே மாதிரி மதங்களில் அப்பா மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. டிஎம் சௌந்தரராஜனுக்கு பாராட்டு விழா. டிஎம் சௌந்தரராஜன் உட்கார்ந்துருக்கார். எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா, டிஎம்எஸ் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? தலைப்பு எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. டிஎம் சௌந்தரராஜன் உட்கார்ந்துருக்கார். எம்ஜிஆர் பாட்டு பாடினா எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் வளர்ந்தேன், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். எம்ஜிஆர் பக்கம் பேசுகிற பாடகர்கள்லாம் பாடுறேன். சிவாஜிக்கு வந்து புளிறாங்க அப்படியே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி சிவாஜி சோகப்பாட்டு எங்கள் சிவாஜி தான் மிக சிறப்பாக பாடி இருக்கிறார் அப்படின்ட்டு எங்கே நிம்மதி அப்படிங்கிறான். நண்பர்களுக்காக பாடுகின்ற பாட்டல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. நான் நடுவர், எங்கிட்ட தீர்ப்பு சொன்னாலும் என்னை ஆஞ்சிருவாங்க. ஏன்னா 2 ரசிகர்களும் ஈக்குவலாக இருக்கேன். எப்படா சொல்றது அப்படின்னு நானும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுலாம் பாடி பாடி கைதட்டு வாங்கிட்டு ஃபைனலாக என்ன சொன்னேன்னா, டிஎம் சௌந்தரராஜன் அவருடைய நெத்தியை பாருங்கள், பெரிய விபூதி அடித்து குங்குமம் போட்டிருக்கார். ஆனால் அந்த மனுஷன் ஒவ்வொரு மதத்தினுடைய பாடல்களையும் பாடும்போது அந்த மதத்தினுடைய அந்த அடையாளத்தை தன் உள்ளத்தில் வாங்கி பாடுற மாதிரியே பாடுவார். முருகன் பாட்டை பாடினா முருகனை கூடாதுன்னு நினச்சவன் கூட கையெடுத்து கும்பிட்டுருவான். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா பாடுவார். அதே சிவாஜி டிஎம் சௌந்தரராஜன் ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கிறிஸ்துவராக நடிச்சிருப்பார். அந்த மலை மேல இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சு தொங்கிட்டு இருக்கிற இடத்துல, தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள், ஓ லார்ட் pardon me, உமது மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன, 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஒரு போதவர் கூட இவ்வளவு அருமையாக பைபிள் வசனத்தை பேச முடியாது. டிஎம் சௌந்தரராஜன் அப்படி. அதே மாதிரி பாவ மன்னிப்பு படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம்
எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். 3 மாதம் இஸ்லாமிய பாடலை பாட வேண்டும் என்றால் அந்த சிந்தனையை உள்வாங்கி அல்லாவின் கருணையால் இந்த பாட்டை நான் நன்றாக பாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாடுவேன், அந்த பாடல் வெற்றியடையும் என்று பேசினார் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆர் பாடல்களோ சிவாஜி பாடல்களை விட 3 மதத்திற்கும் ஒன்றான ஒரு குரலான அந்த டி.எம். சௌந்தரராஜன் பாடல்கள் தான் மக்களை கவர்ந்ததுன்னு தீர்ப்பு சொன்னேன். அதில் கூட எல்லோரும் கொண்டாடுவோங்கிற பாட்டை சொன்ன உடனே கண்ணதாசன்கிட்ட போயிருக்காங்க. என்னங்க, இஸ்லாமியர்கள் கொண்டாடுற ஃபங்க்ஷனை அதில் போய் ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதுனீங்க? எப்படி எழுதியிருக்காங்க? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம், இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி, அப்படித்தானே எழுதியிருக்காங்க. ஏன் எல்லோரும் ஏன் போட்டீங்க? அப்பதான் சொன்னாரு கண்ணதாசன், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, என் பக்கத்தில் என்னுடைய நண்பர் சொல்லுவார். அவருடைய நண்பர் வேறு யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எல்லோரும்னு நான் ஏன் போட்டேன்னு அவர் பதில் சொல்லுவாருன்னு அவர்கிட்ட சாட்டி விட்டார். அப்போ கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழக்கூடிய ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். அதனால் ஒரு இஸ்லாமியர் தொழுகை நடத்தும் பொழுது கலெக்டர் முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பான், கலெக்டர் ஆஃபீஸ் பியூன் வந்து அதுக்கு முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பான். கலெக்டருடைய நெத்தி கலெக்டர் ஆஃபீஸ் பியூனோட கால் மீது படும். இறைவனின் முன்னால் கலெக்டராக இருந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் பியூனாக இருந்தாலும் எல்லோரும் இறைவனின் முன்னால் சகோதரர்கள். அதனால தான் நான் வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு பதிலாக எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற வார்த்தையை நான் போட்டேன்னு சொல்லி, அப்படி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எந்த விதத்திலும் சளைத்தவன் அல்ல, எல்லோரும் ஓரினம் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய இது போன்ற நகர்நல சங்கங்கள், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்கும்போது ஆசையாக இருக்கு. உத்தமபாளையத்தில் இந்த அரசு மருத்துவமனை இந்த நகர்நல சங்கத்தின் முயற்சியால் தான் மிக சிறப்பாக அது இந்த கட்டிடப் பணி துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்ம செக்ரட்டரி ஒரு கோரிக்கை வச்சார், பழைய கட்டிடத்தில் நூலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, அதில் ஒரு புதிய கட்டிடத்தில் நூலகத்தை அமைத்து கொடுக்க நகர்நல சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது என்று. நாங்கள் பாடநூல் கழகத்தினுடைய அந்த மேலாண்மை இயக்குனர் தான் இன்றைய நூலகத்தினுடைய தமிழ்நாடு நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எங்கள் அலுவலகத்திற்கு வந்து இந்த உத்தமபாளையம் நூலகத்தை ஒரு புதிய கட்டிடத்திலே உருவாக்கி தர வேண்டும், அதற்கு நாங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தர்றோம், மீதான் அரசாங்கம் எங்களுக்கு இந்த மானியத்தை தாருங்கள் என்று சொன்னார். அதை பெற்று தந்து ஒரு நல்ல நூலகத்தை இந்த உத்தமபாளையத்திலே உருவாக்குவதற்கு நான் மிகுந்த முயற்சி எடுத்து ஒரு அருமையான நூலகம் இந்த உத்தமபாளையம் நகரிலே உருவாவதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி, நகர்நல சங்கம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையட்டும். இதுபோல ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நகர்நல சங்கங்கள் தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் நிறுவப்பட்டு ஜாதி மத வேறுபாட்டை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த நகர்நல சங்கம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் தலைவருக்கும் வருகை தந்த என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுப்பட்டி நாகரிக சங்கத்தில் இங்கே வரணும், சார் கூட இருந்து எல்லாரும்